ஐயோ அள்ளுதே. பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட. என்னடா சொன்னா நம்ப மாட்டேன். அடுப்புல அரிசியை போட்டேன், சாதமா வெந்துருச்சு. அப்பளத்தை எண்ணெயில போட்டேன், அட்டகாசமா புரிஞ்சிருச்சு. டேய் விதிடா, தினமும் சாம்பார் ரசம் அப்பளம், சாம்பார் ரசம் அப்பளம். டேய் நீ சமைச்சு நாங்கெல்லாம் சாப்பிடணும். ஒண்ணு செய்யறியா? என்ன? ஒரு நல்ல பொண்ணா பாரு, ருசியா சமைப்பா. பொண்ண நான் பாக்கணுமா? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. இப்பதானே முன்னால நீ போனா பின்னால நான் வாரேன்னு பாடி உதப்பட்டு இருந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு இங்க வந்திருக்கோம். ஏண்டா உனக்கு இந்த பழப்பு? ஏற்கனவே இந்த பாமா, கீதா, ருக்மணி, ராதா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கூட பழகி இருக்கேன்னு சொல்லியிருக்க. என்னைக்கு அவங்க ஒரு கையில ஊறுகாவும் இன்னொரு கையில உன்ன கூறு போட கத்தியுமா வர போறாங்களோ வரமாட்டாங்கடா. ஏன்னு கேளு. ஏன் அவங்களுக்கு அப்பப்ப படத்தை கொடுத்து கணக்கை செட்டில் பண்ணிருக்கேன். யூ வாண்ட் காஃபி? டீ? நோ டீ. ஏய் உன் பேண்ட் தான் இஸ்திரி போட்டுட்டு இருக்கேன், மரியாதை எடுத்துட்டு வா. டீ கம்மிங். கம் கம். எல்லாருக்கும் வணக்கம். எங்க மகாலட்சுமி பிளாட்டுக்கு வந்திருக்கீங்க. ஓஹோன்னு நல்லா இருப்பீங்க. வாங்க வாட்ச்மேன். என்னது வாட்ச்மேனா? படிச்சிருக்கீங்கல்ல, நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க செக்யூரிட்டின்னு கூப்பிடுவாங்க. சாரிப்பா. அப்பா இல்ல, என் பேரு அழகப்பன். அழகப்பண்ணே சுட்டுச்சா? சொல்றேன்.
உங்க பேருக்கும் உருவத்துக்கும் பொருத்தமே இல்லையே. இது என்ன புன பேரா? ஏப்பா வெள்ளச்சாமினி பேர் வச்சவங்க எல்லாம் வெள்ளையா இருக்காங்களா? என் ஜாதக பேருப்பா. சரி சரி சிரிக்காதீங்க. மேல பால் கொடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அண்ணே, இந்த பிளாட்ல அதிகமா கொசு தானே நிறைய இருக்கு. அது இல்லண்ணே, குடும்பமா எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறேன். குமரியா எத்தனை பேர் இருக்காங்க? குமரி இத புடி சொல்றேன். காப்பி ஹார்லிக்ஸ் ஓவல்லையா? டேய், அண்ணனுக்கு பெஸ்ட் உண்டோடா. பேஸ்டா பூஸ்ட். 3வது அபார்ட்மெண்ட்ல ஒரு 3-4 பேரும். 4வது அபார்ட்மெண்ட்ல சிந்தனையே ஓட மாட்டேங்குதே. சீரட் இருக்கா? இருக்குனே. ஓ, 555 இல்லையா? இத நான் பார்த்ததே இல்ல. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படி 4வது அபார்ட்மெண்ட்ல அந்த பொண்ணு பேர் என்னன்னு? சௌமியா. ஐயோ, கேட்கவே சுகமா இருக்கே. ஸ்மார்ட் பொண்ணு. அப்படியா? கள்ளங்கபடம் எதுவுமே இருக்காது. சும்மா கூப்பிட்டா போதும் ஓடியாந்து முத்தம் கொடுக்கும். ஐயோ, எப்பனே வெளியே வரும்? எந்த காலேஜ் போகுது? காலேஜா? அதுக்கு இன்னும் காலேஜே ஆகலப்பா. நரசரிக்கு போயிட்டு இருக்கு. கிழிஞ்சதவோ? அது சரி, ஏத்த வீட்டுல ஒரு பொண்ணு துணி காய போடுதே, அது அது சஸ்பென்ஸ். சாயங்காலம் தொடரும். அப்ப நான் வரட்டுமா? அண்ணே, சிகரெட் கொடுத்துட்டு போயிடுங்க. கொடு. அண்ணே, உங்க சொம்பு. இது ஏன் சொம்பு இல்ல, பக்கத்து வாத்தியார் சொம்பு. பாட்டுக்கு பாடுறோம் பாட்டு வந்து சேர்ந்துக்கோ அண்ணாத்தை. பெரும் பேச்சுக்கு பேசுற பேச்சு அது நமக்கு ஏன் அண்ணாத்தே. எங்க பாட்டுக்கு பாடுற பாட்டு வந்து சேர்ந்துக்கோ அண்ணாத்தை. பெரும் பேச்சுக்கு பேசுற பேச்சு அது நமக்கு ஏன் அண்ணாத்தே. ஒய்யா 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 ஒய்யா. எங்க பாட்டுக்கு பாடுற பாட்டு வந்து சேர்ந்துக்கோ அண்ணாத்தை. பெரும் பேச்சுக்கு பேசுற பேச்சு அது நமக்கு ஏன் அண்ணாத்தே. அடவிட்டுத்தான் ஓடும் சிட்டு போல் நாடும் போவோம் வானின் மேலே. கஷ்டந்தா ஏது நஷ்டந்தா ஏது காலம் சேர்ந்ததாலே. அடவிட்டுத்தான் ஓடும் சிட்டு போல் நாடும் போவோம் வானின் மேலே. கஷ்டந்தான் ஏது நஷ்டந்தான் ஏது காலம் சேர்ந்ததாலே. அஞ்சாது ஆண் பிள்ளை ஆராய்ச்சி வேறில்லை. ஒன்றானோம் மூன்றில்லை, உறவானோம் பிரிவில்லை. அதிசய பிறவிகள் இணைந்தது, அழகினை ரசித்தது, உலகினை மறந்தது. பாட்டுக்கு பாடுறோம் பாட்டு வந்து சேர்ந்துக்கோ அண்ணாத்தை. பெரும் பேச்சுக்கு பேசுற பேச்சு அது நமக்கு ஏன் அண்ணாத்தே. எங்க பாட்டுக்கு பாடுறோம் பாட்டு வந்து சேர்ந்துக்கோ அண்ணாத்தை. பெரும் பேச்சுக்கு பேசுற பேச்சு அது நமக்கு ஏன் அண்ணாத்தே. Thank you.
எட்டித்தான் போனால் தொட்டுத்தான் சேர்ப்போம் எங்கே போகும் காலம் சொந்தத்தால் பாசம் வந்தத்தால் நேசம் போட்டோம் வாழ்க்கை பாலம் எட்டித்தான் போனால் தொட்டுத்தான் சேர்ப்போம் எங்கே போகும் காலம் சொந்தத்தால் பாசம் வந்தத்தால் நேசம் போட்டோம் வாழ்க்கை பாலம் பிரித்தாலும் பிரியாது ஒரு பாதை விலகாது மனம்தானே தடுக்காது ஒரு வேலி கிடையாது இளமையும் இனிமையும் கலந்தது இது ஒரு சுகமென இதயத்தில் படுறது பாட்டுக்கு பாடுறோம் பாட்டு வந்து சேர்ந்துக்கோ அண்ணாத்தே வேறு பேச்சுக்கு பேசுற பேச்சு அது நமக்கு ஏன் அண்ணாத்தே எங்க பாட்டுக்கு பாடுற பாட்டு வந்து சேர்ந்துக்கோ அண்ணாதே வேறு பேச்சுக்கு பேசுற பேச்சு அது நமக்கு ஏன் அண்ணாத்தே. என்னப்பா டிவி ஆஃப் பண்ணிட்டீங்க? என்னதான் நீங்க வாட்ச்மேனா இருந்தாலும் உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னே. அப்படியா? இந்தாங்க. என்னது பிராஞ்சி வாங்கிட்டு வர சொன்னா விஸ்கி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, மறந்துட்டீங்களா? இங்க வரப்பா, நான் பெத்த அப்பா அம்மா கூட மறந்துடுவேன், ஆனா பாட்டுல மட்டும் மறக்க மாட்டேன். அதுல விசி இருக்கு. என்னது 3 கிளாஸ்? 3 தாயா? உங்க 3 பேர்ல யாரு ஒருத்தர் குடிக்க மாட்டீங்க? இவன் தான். அப்பா அப்ப மிச்சம் கொடுங்க. 3 பேரும் குடிப்போம் சார். அப்படியா? அப்புறம் நான் ஏசி கிளாஸா சாப்பிட மாட்டேன், தனியா ஒரு சில்வர் கிளாஸ். அண்ணனுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கொண்டு வாடா. முக்கியமான வேலை இருக்கு, நீ வேணா எடுத்துட்டு போ. நீங்க சிரமப்படக்கூடாதுன்னா கையோட எடுத்துட்டு வந்தேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்க முன்னாடி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, அதனால நீங்க கொஞ்சம் அப்படி தனியா போய். எதுக்கு என்ன பெரிய மனுஷன் சொல்லி ஒரு பேக்கோட ஒதுக்குறதுக்கா? இதுக்காவா எனக்கு பிடிச்ச விஸ்கிய உங்க காசுல வாங்கிட்டு வந்தேன்? அண்ணே, உங்களை ஆர்டினரி அல்பம் நினைச்சேன், இல்ல அட்டகாசமான அல்பம். வாட்ச்மேன் யார பார்த்து வாட்ச் பண்ணுங்க? செக்யூரிட்டி. செக்யூரிட்டி. அந்த பொண்ணு எந்த பொண்ணு? அதான் அந்த பொண்ணு சொல்றேன். அதான் எந்த பொண்ணு? மன்னித்தருள வேண்டும். கதவு விரிந்து திறந்து கிடந்தது, நான் உள்ளே நுழைந்து விட்டேன். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கள் வீட்டில் தான் தண்ணீர் தட்டுப்பாடே கிடையாது என்று கேள்விப்பட்டு மனம் மகிழ்ந்தேன். வாழ்க வளர்க. நான் இங்கு குடியிருக்கும் முன்னாள் தமிழ் பேராசிரியர், பேரு பூதலிங்கம். பாட்டில் உடைக்கிற சத்தம் கேட்டா போதும் பூனை மாதிரி வந்து நிப்பாரு. ஐயா, குரல் படித்த நீங்கள் குடிப்பீர்களா? ஐயோ, என்ன வார்த்தை இது? நான் மதுவை சாப்பிடுவதில்லை, அது இலக்கண பிழை. மதுவை அருந்துவேன். காலம் பொன்னானது, தயவு செய்து என்னை காக்க வைக்காதீர்கள். என்னடா அது புது டுபாக்கோ அசத்துது? துப்பாதீங்க, துட்டு கொடுத்து வாங்கினது. ஓசினா பாட்டிலே முழுகுவாரு. இவர் அடிக்கிற கல்புக்கு கவிதையில அள்ளி விடுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டே பாடுவார்களே. சார், நீங்க கவிதையெல்லாம் பாடுவீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இருங்கள் இருங்கள், கவிதை கேட்டு கூக்குரல் இடாதீர்கள். சார், இது கவிதை பாடும் நேரம். சரி, நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்துவதால் பிசிராந்தையார் பாணியில் ஒரு கவிதை சொல்கிறேன். ஆற்றுக்குள் ஊற்று தோண்டி ஆசையாக தண்ணீர் மொண்டு நேற்று நீ சொன்ன சொற்கள் ஐலேலம் குயிலே ஐலேலம் குயிலே. ஆட்டுக்குள்ள ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி மோந்து நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேலம் குயிலே. அட ஆசை கொள்ள நிக்கு தடியா அல்லேலம் குயிலே. ஐயோ, ரங்கராஜ் சார் வந்துட்டாரே. யார் அந்த ரங்கராஜன் சார்? எதிர் வீட்டில் இருக்கிறார். IAS படித்து விட்டு பயிற்சி பெறுகிறார். கூடிய சீக்கிரமே கலெக்டராக வரப்போகிறார். அவர் கலெக்டரா வந்தா என்ன, கண்ட்ராக்டரா வந்தா என்ன? நீங்க குடிச்சிட்டு சத்தம் போடுறது அவருக்கு பிடிக்காது. ரொம்ப கண்டிப்பானவர். கண்டிப்பான ஆள்னா அவரோட இருக்கட்டும். ராத்திரி நம்ம தண்ணி அடிக்காம இருக்க முடியாது. அப்படி தண்ணி அடிச்சிட்டோம்னா பாடாம இருக்க முடியாது. ஆஹா,
2 சொன்னாலும் நன்று சொன்னீர்கள். அதே சொன்னீர்கள். பாடுங்கடா. ஆட்டுக்குள்ள ஊத்து வச்சு அதுக்கு மேல தண்ணி மோந்து அப்புறம் மேல தெரியலடா அப்படி போடு ஏலேலங்குயில என் நெஞ்சுக்குள்ள நிக்குதடியா அலேலங்குயில அலேலங்குயில ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. தண்ணி அடிச்சா சத்தம் போட்டு தொந்தரவு பண்ணணும் ஏதாவது சட்டம் இருக்கா? ப்ளீஸ் கொஞ்சம் மெல்லமா பாடுங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தூங்கணும். ஐயோ ஐயோ, நாங்க யாரையும் தூங்க வேணாம்னு சொல்லலையே. ஏண்டா நாம அப்படி சொன்னோமா? இல்லப்பா, நான் சொல்லுவோம். டீசெண்டா பிஹேவ் பண்ணா நல்லா இருக்கும். சாரி சார், தண்ணி அடிச்சிட்டாலே எங்களுக்கு நாங்க என்ன பண்றோன்னே தெரியாது. அண்ணாதே அலேலங்குயிலே போடு அலேலங்குயிலே போடு அலேலங்குயிலே போடு. நான் பாடுறேன். என் மாமரத்துல மாம்பழம் கீழே கீழே, என் பலாப்பழத்துல பலாமரம் கீழே கீழே, என் பருப்பு சிறு வீட்டுல பொண்ணு இருக்கு கீழே கீழே. என்ன பின்கதவை தட்டினா முன்கதவை திறக்கிற? ஆமா, அம்மா தூங்கிட்டாங்களா? நீ சாப்பிட்டியா? இன்னும் யாரும் சாப்பிடல. அம்மா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ராதா உள்ள போ. இங்க இங்க வாங்க. உட்காருங்க. எங்க போயிட்டு வரீங்க? ஓஹோ, அப்படியா விஷயம்? ஊதுங்க. இதுக்கு மேல ஊதினா சட்டையெல்லாம் டைட் ஆயிடும். இந்த விளையாட்டுலாம் வேணாம். மரியாதையா எங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. இல்லனா சொல்லிடுறேன். இங்க ஒரு பிளாட்டுக்கு புதுசா 3 பசங்க வந்திருக்கிறான்வா. சரி, என்ன அவங்க கிட்ட அறிமுகப்படுத்திக்கலாம்னு அங்க நான் போனேன். பசங்களை சும்மா சொல்லப்படாது, ரொம்ப பாசத்தோட பழகிறான்வா. என் கம்பெனி வேணும்னு என்ன அங்க கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டான்வா. அப்படியே பேச்சு வாக்குல ஒரு 2 கிளாஸ் ஓவரா ஆச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இனிமே அந்த பசங்களோட எந்த உரம் வச்சுக்காதீங்க. அவங்களும் தனியா இருக்கிற சின்ன பசங்க. நீங்க அங்க போறத சாக்கா வச்சுக்கிட்டு அவங்க இங்க வருவாங்க. நம்ம வீட்லயும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்காங்கறத மறந்துடாதீங்க. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, நம்ம வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது இல்ல? ஏமா, அதுக்காக அறிமுகம் ஆன உடனே என் பொண்ணை கட்டிக்கன்னு கேட்கவா முடியும்? அசிங்கம் இல்ல? பாரு, பழகி பழகி அந்த பயல் உள்ள ஒத்தனை நான் மடக்கிடுறேன். அதுக்கு நேரம் வரணும். உங்களை திருத்தவே முடியாது. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நாங்க ரொம்ப ரொம்ப சின்னவங்க சார். பெரியவங்க நீங்க தான் எங்களை மன்னிக்கணும். எரர் இஸ் ஹியூமன். தவறு செய்யறது மனித இயற்கை. நவன கடவுளா? சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இது விநாயகரா? ஆமா, பிள்ளையார் மாதிரியே இருக்கு. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்தத். பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான் சார். நாங்க பண்ண தப்ப பெருசா எடுத்துக்காம விட்டுட்டீங்களே. மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இல்லாம நாம இருக்கணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். எதிரில குடி இருக்கிறவங்களும் ஞாபகம். ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். நீங்க பூஜை பண்ணு. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா. சார், நேத்து ராத்திரி நடந்த நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் சார். நீங்க வருங்கால கலெக்டர், என்ன மன்னிச்சிருங்க சார். ஆல் ரைட். சார், எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் இஷ்டம் இல்லை சார். பாபு பாண்டே தான் சார் அது கடிமை. என்ன மன்னிச்சிருங்க சார். ஓகே சார், ப்ளீஸ், நான் பூஜை பண்ணணும். நீங்க பண்ணுங்க சார். பூஜை தானே, நீங்க பண்ணுங்க. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே. சந்தியா பிரவர்த்ததே. சார், என்னையும் மன்னிச்சிருங்க சார். பல பேர் குடியிருக்கிற இந்த பிளாட்ஸுக்கு நீ பொறுப்பான வாட்ச்மேன். இனிமே நீ குடிச்ச இதை தேடி காலேஜ் உருப்படி வரும். அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். ரோசி, ஏய், நாய்க்குட்டி எங்கடா? அதை நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அதிகமா அங்கிள். ஏய், காலேஜ் வரும் நர்சரி வந்து நிக்குது பார். அங்கிள், எங்க என் ரோசி நாய்க்குட்டி? நாய்க்குட்டியா? இங்க வரவே இல்லையே. இங்க வந்துச்சு அங்கிள். பேபி, எங்களை பார்த்தா நாய் பிடிக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு? மேபி. என்னது? ப்ளீஸ் குடுத்துருங்க அங்கிள். இந்தா, இல்லன்னா இல்ல. நீங்க நாய்க்குட்டி தரல, நான் போய் எங்க அக்கா கூட்டிட்டு வருவேன். ஏய், போ உங்க அக்கா வர சொல்லு. ஐயோ, டேய், அவங்க அக்கா வரக்குள்ள நம்ம டெசிஷன் பண்ணிடுவோம். அவங்க ஏன் நம்ம ரோசி ஒளிச்சு வச்சுக்க போறாங்க?
ரோசி வீட்டுக்குள்ள போனது நான் பார்த்தேன். அக்கா நீங்க மட்டும் மிரட்டி கேட்டீங்கன்னா அவ கண்டிப்பா கொடுத்துருவாங்க. வாங்க. ஹலோ, வணக்கம். வாங்க வாங்க வாங்க. சௌக்கியமா? உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஹாய். நாய்க்குட்டி எங்க? நேரமாகுது, நாய்க்குட்டி எங்க? என்ன நீங்க சின்ன குழந்தை மாதிரி நாயின்னு? உங்களுக்கு அல்சேசி வேணுமா, ராஜாபாளையம் வேணுமா? உங்க விளையாட்டெல்லாம் இந்த குழந்தைங்க கிட்ட வச்சுக்காதீங்க. தெரியாதியா, நாய்க்குட்டி கொடுங்க. அம்மா, you are very great, decent, loving youngsters. But you both look like criminals. ஓகே ஓகே, நீங்க திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. சோ பக்கத்துல நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஐயோ மேடம். பாத்தியாக்கா, ரோசி அங்க இருக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு? ரோசி, come down. கம். மேடம், நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? Shut up. ரோசி, come. ரோசி. ஐயோ, தோட்டுட்டா. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனால் மூழ்கிக்குது ஐயா கண்ணு. பாட்டா? இப்படி நடக்கணும் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் பாத்ரூம் போயிருப்பேன். இப்ப ஃப்ரீயா இருக்கு, போ. ஸ்டார்ட் பண்ணவே தெரியல உனக்கு வண்டியா? அரே ஜல்தி கரோ பையா. அட சகதியாவது சகதியாவது பழைய வண்டி வாங்கன்னு சொன்னா கேக்குறியா? அழகா பண்ணே. என்னங்க நாங்களும் வந்து தள்ளலாமா? என்ன கேள்வி கேக்குறீங்க? ஒரு அம்மா கஷ்டப்படுறாங்க, என்னாலையும் தள்ள முடியல. ஆபீஸ் அமைச்சு வட போலாம். டேய், அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க, உனக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்க இருக்கடா. ஈவு இறக்க இருக்கனால தான் உன்னை வெள்ளம் விட்டு வச்சிருக்கேன். டேய், மரியாதை வர போறியா இல்லையா? ஐயோ, பெரிய நியூஸ் போச்சு, வந்து தொலை, வாடா. டேய், அங்கிட்டு போடா. தள்ளுடா. जल्दी करो भाई, आज तो ऑपरेशन है. ऑपरेशन? नहीं, पेशेंट सागा पर शीघ्र चलडा. அழகனே, இந்த அம்மா டாக்டருக்கு ரெண்டாவது சம்சாரமா? இல்ல, இந்த அம்மாவுக்கு டாக்டர் மூணாவது புருஷன். இது உனக்கு தேவையா? ஹலோ சார், நான் பாண்டியன் பேசுறேன். எஸ், ரங்கராஜன் ஹியர். சார், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ரு, ப்ளீஸ். பாபு கூப்பிடுறீங்களா? கொஞ்சம் லைன்ல இருங்க. மிஸ்டர் பாபு, உங்களுக்கு போன் வந்திருக்கு. யார் சார்? மிஸ்டர் பாண்டியன். இதை வந்துட்டேன்னு சொல்லுங்க சார். கொஞ்சம் வழி விடுங்க சார். ஹலோ, பாபு பேசுறேன். இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். எவ கூட நான் சுத்த போறேன்? எங்க ஏரியா மேனேஜர் கூட வெளியூருக்கு மீட்டிங் போறேன். நான் இப்போ உனக்கு எதுக்கு போன் பண்ணேன்னு தெரியுமா? என் பேர்ல ஒரு பார்சல் வரும், அதை வாங்கி பத்திரமா ஓரத்துல வச்சிருங்க. நான் வந்து செட்டில் பண்ணிக்கிறேன். செட்டில் பண்றியா? ஓஹோ, அந்த கேஸா? இது ராதாவா கீதாவா? டேய், அது இல்லடா, இது வேற. நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. ஆனா கதவை மட்டும் மூடிட்டு போயிடாதீங்க, அப்புறம் கீழே வச்சுட்டு போயிடுவான். டேய், இதுவரை உதப்பட்டு வீடு மாத்தினது போதும்டா, இனிமேலாவது ஒழுங்காரு. கண்ணா, பல முள்வெளியை தாண்டி வந்தவன்டா இந்த பாண்டியன். யூ டோன்ட் டூல். பாத்துக்கடா, வேலி எக்கத்தப்பா இருட போகுது. வச்சுட்டா? ஆனந்த், டேய் எந்திரிடா. டேய் ஆனந்த், எந்திரிடா. கொஞ்சம் நிம்மதியா தூங்குடுற. டேய் எந்திரிடா. என்னடா பதற? வெளியே வந்து பாடுறா.
ஆமா ஏத்து விட்டு பொண்ணு உனக்காக காத்துட்டு இருப்பா போட. ஆமா குழந்தையா வந்து நிக்கிறேன் வாடாங்கிறேன். என்னது வாடா. என்ன குழப்பற? கனவு கண்டிருப்ப எங்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடா ஏய் குழந்தை? என்னடா லெட்டரு? இது உங்களுடைய குழந்தை, உங்களிடம் சேர்க்கிறேன். டேய் ஏதாவது தப்பு பண்ணியா? டேய் நான் இல்லடா. போட்டிருக்கு. போட்டுண்டா. டேய் இது நம்ம பாண்டியனோட குழந்தையா தான் இருக்கணும். கரெக்டா? அன்னைக்கு போன்ல சொன்ன பார்சல் வரும் பத்திரமா வாங்கி வைன்னு. ஒருவேளை இதான் ஜாலியா சொல்லணும். அதாவது இந்த குழந்தையோட அம்மா எங்க அவனை நேர்ல பார்த்து மானத்தை வாங்கிடுவாளோன்னு பயந்து பையன் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான். டேய் யாரோ வராங்கடா. என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க? டேய் கண்ணை பாடுறா கருகருன்னு அப்படியே பாண்டிய கண்ணு மாதிரியே இல்ல. ஆனா பொண்ண பாத்தலாமா? ஆமாடா ரொம்ப முக்கியம்டா. யாராவது கதை தட்டிட்டு போறாங்கன்னு பக்கம் பக்கம் இருக்குடா. ஆமா ஆமா பெண்பாவம் போலாதடா. டேய் டேய் யாரோ கதவை தட்டலடா. கதவை தட்டலடா. இங்க பாருடா இந்த கதவை சாத்திட்டு போ. எடுத்துட்டீங்களா? என்னது? யார்கிட்ட காது குத்துறீங்க? நான் என்ன இழிச்ச வாயனா? நான் தானே வைக்க சொன்னேன். நீயா? ஆமா பேப்பர் கார கேட்டான், பேப்பர் வைக்க சொன்னேன். அப்புறம் இங்க இங்க நின்னு பேசுவோமே. ஏன் பேசுவோமே. இருட்டு ஏதாவது இருக்கா? ஒரு போயிட்டு எனக்கா? வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க. காபி ஏதாவது கிடைக்குமா? காஃபி டீ இருக்கட்டும். ஆமா இங்க குழந்தை பத்திட்டு பொம்பளை யாராவது இருக்காங்களா? ஏப்பா என்னப்பா கேள்வி கேக்குற? ஒவ்வொரு வீட்டுலயும் அரை டஜன் ஒரு டஜன் குறையாம இருக்கு. யோ சமீபத்துல குழந்தைய பத்திட்ட பொம்பளை யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரியாம யாரும் குழந்தை பத்துக்கறல. ஓ கல்ல அடிபட்டுச்சா? அதுக்குதான் தாய்ப்பால் ஊத்துறேன். யோ கல்ல அடிபடலையா? ராத்திரி குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அது எப்படி? எனக்கு தெரியாம குழந்தை அழுகிறதுக்கு வழியே இல்லையே. பின்ன குழந்தை அழுகிறது எப்படியா கேட்டுச்சு? ஐயோ மேல ப்ரொஃபசர் அவருக்கு ஒரு பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகல. அப்ப குழந்தை இல்ல. எழுத்து வீட்டுல பேச்சுலரு அங்க பொண்டாட்டி இல்ல. எனக்கு தெரிஞ்ச அம்மா கீழ இருக்காங்க. அவங்க ராத்திரி கத்துனாங்களன்னு கேட்டு வந்துடுறேன். கேளியா? காசு ஏசு கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். சப்பாத்தி தலையை அறுத்துட்டான். யாரா வந்தது? நம்ம அழக பண்ணா. டேய் இது பாண்டியனோட குழந்தைதான், சந்தேகமே இல்ல. எப்படா சொல்ற? இங்க பாத்தியா மச்சத்தை? இதே மாதிரி மச்சம் அவன் இடுப்புல இல்ல. அவன் ஒத்துப்பாங்கற அடங்கா போடாரு. அவன் எங்க எவளோட டுவேட் பாடிட்டு இருக்கானோ? ஆமா இந்த குழந்தைய அவன் வர வரைக்கும் யார் கண்ணிலும் படாம எப்படா பாத்துட்டு இருக்குது? எவனோ வந்துட்டானா? பாண்டியன் தான் வந்திருக்கானான்னு முதல்ல போய் கதவு லென்ஸ் வழியா பாரு. கதவை திறந்துறாத. இப்பதான் உருப்படியா ஒரு ஐடியா கொடுத்துக்கிறேன். ப்ரொஃபசர் வாசல்லே நிக்கிறாரா? ஐயோ அழாத கண்ணாடி என் செல்ல அழாதரா. மச்சான் முதல்ல போய் டேப் ரெக்கார்டர் ஆன் பண்றா. கண்ணு அழாதமா ராஜாத்தி டேப் ரெக்கார்டர் சவுண்ட் ஜாஸ்தி விடா. ஏய் இன்னும் சவுண்டா வச்சா அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க இங்க வந்துறாங்கடா. வெயிடா. சரி குழந்தை ஏண்டா அயம்? குழந்தை ஏண்டா அழுவோம்? பயந்துருக்கும் போல இருக்கு. சிச்சி பாவண்டா பசிடா. இட்லி வாங்கி கொடுத்துருமே. அதுக்கு இன்னும் பல்லே முளைக்கலடா. சரி கரைச்சி ஊத்திரும். அட பாவி நீ குழந்தைய பாத்துக்கோ, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ இங்க பாரு சீக்கிரம் வந்துடுறா. நீயும் இல்லன்னா குழந்தைக்கு நான் மட்டும் தான் அப்ப நினைக்க போறாங்க. வந்துடுறேன்டா சீக்கிரம் வாடா. அழகப்பண்ண பால் கிடைக்குமா? ஏப்பா இந்த நேரத்துல பால் கேக்குறியே? பால் டைம் முடிஞ்சு போச்சுப்பா. ஆமா நீ ஆபீஸ் போலையா? எதுக்கு பாலு? ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓஹோ பக்கத்துல காபி கடை இருக்கு. காசை கொடு நானும் குடிச்சிட்டு வாங்கிட்டு வரேன். ஐயோ இந்த கெஸ்ட் பால் தான் சாப்பிடுவாரு. ஓ பால் தான் சாப்பிடுவாரா? மேல ப்ரொஃபசர் இருக்காரு. அது பிராந்தி கேஸ். பால் மிச்சமா தான் இருக்கு. வாங்கி தரேன். இல்லண்ணே பாருங்க யாரும் கூப்பிடுறாங்க போல இருக்கு. நானே வாங்கிக்கிறேன். அதுக்கு இப்படி நடுக்கிற? கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல. சந்தோஷமா? சார் சார். அடேடே பாபுவா? ஆமா. என்ன ஆச்சரியம். சிறிது நொடிகளுக்கு முன்புதான் உன்னுடைய குடியிருப்புக்கு வந்து மணியை ஒலித்து பார்த்தேன். பதில் ஏதும் இல்லை. ஆமாம் இன்று என்ன இவ்வளவு சீக்கிரம் அழைக்க வந்து விட்டாய்? இன்னும் இருட்டவே இல்லையே. நான் வந்திருக்கிற விஷயமே வேற சார். எனக்கு கொஞ்சம் பால் வேணும். இருக்கையில் அமரு.
மங்களம், திருமதி மங்களம், என்ன? ஒரு சிறிய விண்ணப்பம். இங்கு அரைசராய் போட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கும் இவர் நமது அடுக்கு மாடியில் தன் நண்பர்களுடன் குடியும் குடுத்தனமாக இருப்பவர். இவருடைய இல்லத்திற்கு விருந்தினர் வந்து விட்டாராம். ஆகவே கரைபிடிக்காத இரும்பு பாத்திரத்தில் சற்று பால் வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறார். தர இயலுமா? எழுந்துருங்க, எழுந்துருங்க. இன்னைக்கு பால் கேப்பீங்க, நாளைக்கு அரிசி பருப்புன்னு கேப்பீங்க, அப்புறம் கேரியர்ல சமையல் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவீங்க. போனா போதுன்னு இன்னைக்கு மட்டும் தரேன். இனிமே எதையும் கேட்டுக்கிட்டு இங்க வந்து நிக்க கூடாது. என்ன? என்ன அப்படி நோக்குகிறாய்? இந்த இல்லம் சிதம்பரம் இல்லை, இது மதுரை. இங்கு மீனாட்சி ஆட்சிதான். இந்தாடா பால். நான் வேணா கடைக்கு போய் ஒரு ஃபீடிங் பாட்டில் வாங்கி வந்தா? நீ போக வேணா, நான் போய் வாங்கிட்டு வரேன். விட்டுட்டு ஓடிடாதரா. கவலைப்படாத, கடவுள் உன்னை காப்பாத்துவார், கைவிட மாட்டார். ஃபீடிங் பாட்டில் வேண்டாம், லேட்டு. வரவையில ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தா இது அதுக்கான மாத்த வேணாமா? அப்படியே ஒரு தொட்டில் வாங்கிட்டு வந்துருக்க வேண்டியதானே? முதல்ல சொல்லி தர மாட்டியா? இது வர அப்பாடே, ஒரு பேச்சுக்கு சொன்னடா, உடனே ரெக்கை கட்டிட்டு பறந்துருவே. ஓச்சிக்காதடா டே, சீக்கிரம் பாலை ஃபீடிங் பாட்டில் ஊத்தி கொண்டாடா. பாத்துக்க வர. ஐயோ ஐயோ, அழாதம்மா, அழாதடா கண்ணு, உங்க அப்பா வரட்டும். ஐயோ டேய், சீக்கிரம் வாடா. ஐயோ, ஒண்ணுக்கு போயிடுச்சுனா. அழகா ராஜா. ஆல்ரெடி பால் வந்துருச்சு. குழந்தை கூடுறா. முண்டை மூடி ஆடுறா. மூடியா? சாரி. அழகுறா ராஜா, அழகு கண்ணு. இந்த பால் குடி. ஐயோ, மூக்கல போதுறா. குட்டி குட்டி பாத்து குட்டி படுமா. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஆகட்ட ஆகட்ட ஆகட்ட. கதவு மறந்துட்டா. முண்டா முதல்ல மூடிட்டு வாடா. இன்னைக்கு வந்த ஹிந்து பேப்பர் இருக்கா? படிச்சுட்டு கொடுத்தேன். நான் ஹிந்து வாங்குறது இல்லையே, தினத்தந்தி தான். ஏதோ குழந்தை அழற சத்தம் கேக்குது. குழந்தையா? அவன் மிமிக்ரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நாய் மாதிரி கத்து. பசு மாதிரி கத்து. பூனை மாதிரி கத்து. சரி, இன்னொரு தடவை கத்து. போயிட்டான்டா. வந்து நாம போயிடலாம். டேய், பாண்டிய வரேன்டா. இந்த காலத்து அப்பனுக்கெல்லாம் பொறுப்பே இல்ல, வரட்டும். டேய் பசங்களா, எப்படியா இருக்கீங்க? அப்பாடா, உடம்புலாம் டயர்டா இருக்குதுடா. அவாட்டு ஊட்டி மைசூர்னு நோவு அடிச்சுட்டா. ஆனா டூர் ஜாலியா இருந்துச்சு. அவ கூட மைசூர் பிருந்தாவனத்துல ஐயோ குளிச்சிட்டு வந்து சொல்றேன். சாரு காஃபி வேணா? குளிச்சிட்டு வந்து. பிரதர், கொஞ்சம் உட்காருங்க. என்னடா நீங்க சொன்னீங்களே பார்சல் வந்துருச்சு. வந்துருச்சா? எங்கடா? சாருக்கு பார்சல் எடுத்துருவாமா? இப்பதான்டா மரியாதை நடந்துக்கிறீங்க. டேய், அவ சிரிக்கும் போது கண்ணத்துல குழி இருக்குதே, அது தனி அழகு. அவ என் உடம்புல இச்சு 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 தான். பார்சல் வரட்டும், உனக்கு நொச்சு நொச்சு நொச்சுன்னு இருக்கும். யார் வந்திருக்கா பாரு. டேய், என்னடா அது குழந்தை? நீ போன்ல சொன்னியே பார்சல். டேய், குழப்பாதீங்கடா. உங்க அக்கா வந்திருக்காங்களா? பின்ன பக்கத்து பிளாட் குழந்தையா? சொல்றேன். டேய், யாரு குழந்தைன்னு சொல்லி சொல்லுங்கடா. நீ கல்யாணம் ஆகணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் இரு. உன் குழந்தைய நீயே வச்சுக்கோ. டாடி பார், டாடி பார். டேய், சத்தியமா இது என் குழந்தை இல்லடா. இது உன் குழந்தை இல்லனாக்கா ஜாடையா பார்சல் வரும்னு ஏன் போன் பண்ண? இந்த குழந்தை எப்படி நம்ம வீட்டு வாசப்படியில கிடந்தது? டேய், நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, என்ன கேட்டா? யோசிச்சு பாரு, ரீசெண்டா அவன் காலையில எவ கர்ப்பமா இருந்தானு. டேய், உண்மை சொல்றேன், உங்ககிட்ட ஒரு வேடிக்கைக்கு எனக்கு அவ்வளவு தெரியும் இவ்வளவு தெரியும்னு டூப்பு விட்டேன். நிஜமா சத்தியமா எனக்கு எவ கூடயும் தொடர்பு இல்ல. இந்தா, இதுல எழுதி இருக்கிறத படி. இது உங்களுடைய குழந்தை, உங்களிடம் சேர்க்கிறேன். எந்த பொண்ணோட கையெழுத்து? டேய், எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இந்த பூச்சி அப்ப போச்சு. பத்தியா, இடுப்புல மச்சம். குழந்தைக்கு மச்சம். டேய், மச்சம் இருந்தா ஏன் குழந்தை ஆயிடுமா? மரியாதையா உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிற.
டேய் அப்பனாச்சு பொண்ணாச்சு வாடா. நம்புங்கடா. சொல்ல கேளுங்கடா. நீ அழுகாத, நீ அழுதா நானும் அழுதுருவேன். ஐயோ கப்பு கப்பு. டேய் கதவு திறக்கடா, குழந்தை ஆய் போயிடுச்சு. ஐயோ கதவு திறக்கடா. ஏய் சட்டெல்லாம் அசிங்கமாயிடுச்சுடா. கப்பே. ஏய் எனக்கு கழுவி பழக்கம் இல்லடா, கொஞ்சம் கழுவுடா. நமக்கு மட்டும் பழக்கமா? ஒரு பொம்பளை கூட பழகி அவளை கை கழுவி விட தெரியுது, அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு உனக்கு ஆய் கழுவி விட தெரியல. கழுவுடா போ. தத்தி ஃபெலோ இடியட் டைனிங் டேபிள் அது வாஷ் பேசின் போறா பொறுக்கி போட்டுக்கலாம். கையில ஆயிடுச்சு, கையில ஆயிடுச்சு. பொண்ணுகிற சைட் அடிச்சதுக்கு இந்த தரடியா? நீ அழுகுற, நீ கிண்டல் பண்றியா? கழுவுடா, நல்லா கழுவு. கழுவிட்டியா? குளிப்பாட்டியா? பவுடர் போடு, ஜெட்டி போடு. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், இவன் கழுவி கொண்டே அழுவான். ஆமா பாட்டு ஒரே ஏத்த ஏத்திடுவேன். குழந்தைய பிடிக்கடா. நான் ட்ரெஸ் சேஞ்ச் போட்டுட்டு. சாரி பிரதர், குட் நைட். ஏடா கதவு போட்டுறீங்க? இன்னைக்கு ஏன் சீக்கிரம் எழுந்திருச்சா? ஷேவ் வேற பண்ணிக்கிறான். ஒருவேளை நமக்கு தெரியாம ஓடிடலான்னு பிளான் போட்டானோ இருக்கும். அடி சார், குட் மார்னிங் சார். என்ன ரொம்ப சீக்கிரம் எழுந்திருச்சீங்க? இன்னைக்கு மார்னிங் ஃபிளைட்ல இங்க எம்டி வராரு, நான் ஆபீஸ் போகணும். மரியாதை வீட்டுல உட்காந்துட்டு குழந்தைய பாத்துக்கடா. டேய் நான் போனே வேலை போயிடுறேன்டா. ரொம்ப வசதியா போச்சு. வீட்டுல உட்காந்து குழந்தைய பாத்துக்க. தமாஸ் பண்றியா? சீரியஸ் சிலி பிளாக் உங்ககிட்ட எனக்கு என்ன தமாஷே? டேய் கொன்னுருவேன். என்ன நழுவு பாக்குறேன்னா? நாம மாதிரி நழுவு பார்த்தா கப்பு நம்பிக்கிட்டேன். டேய் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன்டா. ஏண்டா குழந்தை எங்க கிட்ட விட்டுட்டு நீ தப்பிச்சிக்கலாம்னு பாக்குறியா? டேய் நம்புக்கடா. போடா. டேய் டேய் போடா. டேய் உள்ள போய் போடா. போடா. டேய் விடுடா. ஏ ஓட்ட சுருகி பிடிச்சு தள்ளாதடா. டேய் டேய் கதவு போடாதடா. பாண்டியன் அங்கிள், என்னங்கடா? குட் பை. டேய் நில்லுடா, ஓடுடா. டேய் வரங்க பா. ஐயோ நீ வேற. ரோசி, 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 ரோசி. ஹாய் சின்ன பேபி, அழகா இருக்கு. நம்ம ராதாக்காவை கூட்டி வரலாமா? ராதாக்கா, இந்த பிளாட்ல ஒரு குழந்தை இருக்கு, வந்து பாருங்க. வாங்களேன். அழகா இருக்கு. ஓய் என்னமா சின்ன குட்டி? ஐயோ ஏய் என்னங்கடி? ஏன் இங்க வந்தீங்க? அங்கிள், உங்க ரோசி வந்துச்சா? ஏய் விளையாடுறீங்களா? உங்க ரோசி காணும்னா இங்கதான் வந்துடுறதா? இது என்ன மந்திரவாதி வீடா? திடீர்னு குழந்தை வருது, நாய் வருது. அங்கிள், குழந்தை ரொம்ப அழகா இருக்கு அங்கிள். ஆமா ஆமா அங்கிள், இந்த குழந்தை உங்களாட்டமே சிவப்பா இருக்கு அங்கிள். ஐயோ நீமா ஏண்டி காலங்காத்தால என் வவுத்தரிச்சிருக்கல புரிய? என்ன பேர் அங்கிள்? தொடலங்க. அங்கிள், இந்த குழந்தைய கொண்டு போய் பிளாட்ல உள்ள எல்லார்கிட்டயும் காட்டிடுவார் அங்கிள். போடி குடுக்கத்திருக்கா. அழாத கண்டு அப்புறம் நானும் அழுதுருவேன். ரூபா கொடுத்தீங்க, சில்லறாங்க மறந்துட்டீங்க. 25 ரூபா செலவாயிடுச்சு. இந்தாங்க 75 ரூபா. என்ன கையில குழந்தை? யார் குழந்தை? இது பாபுவோட குழந்தை. யார்கிட்ட கதை விடுறீங்க? அவர் கட்ட பிரம்மச்சாரி. அப்ப ஆனந்தோட குழந்தை. அவரும் பேச்சுலர் ஆச்சே. இந்த விஷயத்துல வீக்கானாலும் நீங்க தான். மூஞ்சி முகரையெல்லாம் பார்த்தா உங்களை மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க. அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அண்ணி வந்திருக்காங்களா? அறிமுகப்படுத்துங்க. அண்ணி வரல, எனக்கு ஜன்னி தாயா வந்திருக்குது. இது அடாத குழந்தையா? ஓஹோ, அனாத குழந்தை ஆட்டோ டாக்ஸி புடிச்சு படியேறி வந்துருச்சோ. இப்ப நீங்க உண்மையை சொல்லணும்னா இந்த பிளாட்டா தண்டரா போட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். அண்ணே
இது உங்க காலாடு அடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு கன்னி பைய கை கூட்டோடு இருக்கார், என் மானமே போயிடும். இந்த பணத்தை நீங்களே வச்சீங்க, வெளியாட்டி சொல்லாதீங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என் மூச்சே நின்னாலும் நான் வாயை திறக்கவே மாட்டேன். ஏன் சார், அம்மா இல்லாம குழந்தை பிறக்குமா? தாய் இல்லாமல் குழந்தை பிறக்காது, ஆனால் தந்தை அறியாமல் குழந்தை பிறக்கலாம். ஆனா இங்க வேற மாதிரி நடந்திருக்க. எப்படி? அம்மா இல்ல, அப்பா இருக்கு. வினோதமாக இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கிறது. அப்படி என்றால் பாண்டியன் தான் இந்த குழந்தையுடைய தகப்பன் என்று எப்படி இவ்வளவு உறுதியாக கூறுகிறாய்? எல்லாரும் ஆபீஸ் போயிட்டாங்க, இவர் மட்டும் லீவ் போட்டு ஏன் இந்த குழந்தைய பாத்துக்கறணும்? சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மண்ணா கட்டி அங்க என்ன கன்றாவியோ கருமமோ, நான் அன்னைக்கே சொன்னேன் அங்கெல்லாம் போகாதீங்கன்னு. நீங்க அங்க போறதுனாலதான் நம்ம பொண்ணு அங்க போறா. தவறு தவறு. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று கூறுவார்கள். ராதாவுக்கு அந்த குழந்தை மீது பாசம் பீறிக் கொண்டு வருவதால் அடிக்கடி அங்கு சென்று வருகிறாள். ஏன் சார், ராதா அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்தா எப்படி இருக்குமோ? இருக்கலாம். எப்படி? உங்களுக்கு அம்மா மேல வெறுப்பு ஏற்பட்டு நீங்க வெளியில போய் மைனர் விளையாட்டு விளையாண்டு அதுல குழந்தை பிறந்து வீட்டுக்கு தெரிஞ்சா வில்லங்கம்னு அங்கே விட்டுட்டீங்களா? அட பாவி சண்டாளா, அந்த சிசுவின் விவகாரத்தை வைத்துக் கொண்டு என் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தாதே. எழுந்துறான். ஒரு நகைச்சுவைக்காக அப்படி கூறினான். ஆமாம், இந்த விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவர் தானே சொன்னாரு. அது மட்டுமா, என்கிட்ட காசை கொடுத்து யார்ட்டுமே சொல்லவே சொல்லாதுன்னு சொன்னாரே. துரோகி, காசை வாங்கி கொண்டா இந்த விஷயத்தை என் காதில் போட்டாய்? சார், என் வாய் சும்மா இருக்காது. நீங்க இல்லாட்டா என்ன, ஒரு குட்டிச்சவர்கிட்ட சொல்லுவேன், ஒரு கழுதிட்ட சொல்லுவேன். உங்களை கழுதங்கிறான். இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. என்ன சார் மிரட்டுறீங்க? என்ன மிரட்டுறீங்க? நீங்க கூட தான் அம்மாவுக்கு தெரியாம போட்டு பாட்டில் வாங்கிட்டு வாடான்னு சொன்னீங்க. நான் வச்சிருக்கலையா? போட்டா வாங்குறீங்க? புல் வாங்க பணம் இல்லை. என்ன சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க. எங்க அந்த பாட்டில்? ஏன் சார், அம்மா பாட்டில பட்டார்னு எடுத்து போறாங்களே, அடிப்பாங்களா? பாண்டி எங்க இருக்காண்டா? ஏண்டா குழந்தைய கீழே வச்சுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், இந்த குழந்தைய பத்தி பிளாட் போட தெரிஞ்சு எல்லாரும் கசமுசா பேசுறாங்கடா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? டேய், உண்மை எப்படியாவது ஊருக்கு தெரிஞ்சுதாண்டா ஆகும். டேய், எவனுக்கும் யாருக்கோ பிறந்த குழந்தைய ஏன் தலையில கட்டிட்டீங்கடா? ஏண்டா கிருஷ்ணன் மாதிரி ஊர் முழுக்க ஆஷா பத்மா லீலா இப்படி சுத்த தெரிஞ்சத இப்படி வந்து வம்பள மாட்டிப்பேன்னு உனக்கு அப்பவே தெரிஞ்சிருக்க வேணா? ஏய், எங்கடா போச்சு அறிவு? டேய், எவ்வளவு சொல்ல நம்ப மாட்டீங்களா? நிறுத்துடா. நீ எவ்வளவு சொன்னாலும் இந்த விஷயத்துல உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லடா. என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த பொண்ணு கூடயும் தொடர்பு இல்ல. நான் விளையாட்டுக்கு போய் சொல்ல போய் அது பெரிய சிக்கல மாட்டிடுச்சு. நான் ஒவ்வொருத்தரையும் டூர் போயிட்டு வரும்போதெல்லாம் உன்கிட்ட கட்டுக்கதை விடுவேன். நான் சொன்ன ஆசா பத்மாலாம் எனக்கு யானே தெரியாது. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், இனிமையாவது நம்புகிறேன் ப்ளீஸ். டேய், அப்ப இந்த குழந்தை யாரோடதான் இருக்கும்? அதான்டா எனக்கும் தெரியல. சரி, இனிமேல் என்ன பண்றதுன்னு பாப்போம். டேய், அந்த குழந்தை ஒரு பெரிய தலைவலியா இருக்குடா. டேய், யாராவது இந்த குழந்தைய வந்து கேட்கற வரைக்கும் நாமளே இதை பாத்துக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா வரமாட்டாங்கடா. அப்படி வரவங்களா இருந்தா இந்த குழந்தை ஏன் இங்க வச்சுட்டு போனோம்? இந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா கேஸ் அது இது நாம தான் அறியணும். இப்போ இந்த குழந்தை என்னடா பண்றது? டேய், எப்படி இந்த குழந்தை நம்ம வீட்டு வாசல்ல கிடைச்சதோ அதே மாதிரி ஏதாவது ஒரு வீட்டு வாசல்ல வச்சு வந்துருவோம். அது சரி, ஆனா இந்த குழந்தை விஷயம் தான் இந்த காலனிக்கே தெரியுமே. நம்ம காலனியும் வேணாண்டா, வெளியே ரொம்ப தூரம் போய் ஏதோ ஒரு வீட்டு வாசல்ல வச்சுட்டு வந்துருவோம். சீக்கிரம் போய் குழந்தைய வச்சுட்டு வாங்கடா. டேய் பாண்டியா, குழந்தைய சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. டேய், இந்த வீட்டுல வச்சிடலாம்டா, வாடா. டேய், இந்த வீடு விட அந்த வீடு பெரிய வீடு, குழந்தைய எங்கேயோ வச்சிடலாம். சரி, சீக்கிரம், யாரும் பாத்துட போறாங்க. சரி வா. என்னடா இதெல்லாம்? டேய், நான் மட்டும் பாக்கலனா குழந்தைய நாய் கடிச்சிருக்கேன்டா. வீட்டுக்கே கொண்டு போயிடலாம்டா. சரி வா. சார், ட்ரெஸ் போட்டு எங்க சார் கிளம்பிட்டீங்க? இந்த பார், அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காத. குழந்தைக்கு பால் குடுத்தியா? டேய், இனிமே என்னால குழந்தைய பாத்துக்க முடியாது. எவ்வளவு சென்டர் சேர்ந்து பேர் ஸ்கூல் போலடா. கண்ணா, குழந்தைய பாத்துக்கிறதுல நீதான்டா ராஜா எக்ஸ்பர்ட். என்னடா கிண்டலா? இன்னைக்கு மரியாதையா நீதான் குழந்தைய பாத்துக்கணும். டேய் டேய், எங்களுக்கு ஆபீஸ்ல இன்னைக்கு டைரக்டர்ஸ் மீட்டிங். நான் இன்னைக்கு ஆபீஸ் போலனா வேலையே போயிரேன்டா. ஓஹோ, நீங்க மட்டும் ஆபீஸ் போறீங்களா? நான் என்ன வேலை இல்லாத வெட்டியா சாமியா? ஒரு நாள் தான் வெட்டியாரேன்.
சார் நீங்க கிளம்பிட்டீங்களா? அப்ப ஒண்ணு பண்ணுவோம், 3 பேருமே லீவ் போட்டு குழந்தைய பாத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. என்ன முடியாது? நேத்து நான் மட்டும் குழந்தைய பாத்துக்கிட்டேன், நான் இடிச்ச வேணாம். நீ ஊர்ல இல்லாதப்ப நாங்க 2 பேரும் குழந்தைய பாத்துக்கிட்டோமே, உன் குழந்தை நினைச்சு நாங்க என்ன இடிச்சு வாங்களா? யாரும் உங்களை நினைக்க சொன்னது? நினைக்க வச்சுட்டேன். சரி, நமக்குள்ள சண்டை வா. 3 பேருக்கு பொதுவா சீட்டு குலுக்கி போடுவோம். யார் பேர் வருதோ அவங்க தான் குழந்தைய கவனிச்சுக்கோ. சரி, ஒரு சீட் எடுங்க. யாரு யாரு? ஆனந்த். குழந்தைய பத்திரமா பாத்துக்க. காலையில 10 மணிக்கு பால், மத்தியானம் 12 மணிக்கு சரலாக். பத்துமா? எதனா சொல்றதுன்னா சொல்லுப்பா. இந்த பாப்பா ஆயி போச்சுன்னா நல்லா கழுகணும். சென்டி பீரல் வச்சிருக்கேன், நொழுத்திக்க வருமாமோ. சீட்டு குளிக்க போடுவ, சீட்டை குளிக்க போடுவ. அதோ பாரு காக்கா பாரு, காக்கா பாரு, குருவி பாரு, குருவி பாரு, சைக்கிள் பாரு, ஸ்கூட்டர் பாரு, ஆட்டோ பாரு. ஆட்டோல யார் வரா பாரு, நல்லா பாரு. மாமா கூட பாமா குழந்தை என்ன பண்ணுது? ஆமா, எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். மாப்பிளே. மாமா 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 என்ன திடீர்னு வந்துட்டீங்க? லெட்டர் போட்டு கொடுங்க. ஆமா, உங்களுக்கு ரொம்ப அக்கறை. என்ன பொடி பொடி வந்துட்டீங்க? சும்மா ஒரு 10 நாளைக்கு தங்கிட்டு போலாம்னா. 10 நாளா? 10 நிமிஷம் இருந்தாலும் என்ன ஆகுமோ? ஏன், என்ன ஆகும்? ஒண்ணுமில்ல, ஊட்டியில ஆபீஸ் விஷயமா ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன். நான் வர வரைக்கும் உங்களை நல்ல ஹோட்டல் தங்க வைக்கிறேன். வாங்க. இரு, ஹோட்டலுக்கு அப்புறம் போலாம். முதல்ல வீட்டுக்குள்ள போலாம். போமா பாப்பா. அப்பா, ஏன் இப்படி இருக்கிறான்? பழக்கம். இது உங்க வீடு தானே? நீங்க வர வரைக்கும் நாங்க இங்கே இருக்கோம். மாமா, பாண்டியனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. ஒய்ஃபோட கோயிலுக்கு போயிருக்கா. இன்னைக்கு தான் உங்களுக்கு முதல்ல இருக்கு. மாப்பிள, முதல் இரவுக்கு இன்னும் 10 மணி நேரம் இருக்க, அது வரைக்கும் இருப்போமே. விவசாயம் இல்லாத மாமாவா இருக்கீங்களே. மாமா வாங்க மாமா. வந்துடுச்சு. என்னது? வயிற்ற கலக்குது. மாமா, உங்க அப்பனுக்கு நேரம் காலமே இல்லையா? பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் எங்க இருக்கு? அந்த ரூம்குள்ள மட்டும் போயிடாது. ஏன் மாப்பிள? தண்ணி இருக்கு, அது மாத்திரம் இல்லையே. வந்துடுச்சு. இப்படி வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். அரிசி, நீ வராதையா? மாமா மாமா, உங்க மேல எனக்கோ ஏன் லெட்டரே போடல? மாமா, நான் என்ன லெட்டர் போட நிலைமையில இருக்கேன்? நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அதை எடுத்து கொஞ்சணும். அப்பா எவ்வளவு ஆசையா இருக்காரு தெரியுமா? மாமா, என்ன பாத்ரூம் எங்க இருக்கு? கிராமத்துல இருந்து அப்பனும் பொண்ணும் இதுக்கு நான் வருவீங்க? கடவுளே. அது இல்ல மாமா, மூஞ்சி அலம்பணும். அது உங்க பெட்ரூம் தானே? பாமா 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 பாமா. என்னது? குழந்தை துணி? குழந்தை துணி? பாண்டியன் குழந்தை துணி. அவருக்கு இன்னைக்குதான் முதல் சொன்னீங்க. குழப்பிட்டானோ? அக்கா துணி. அக்கா குழந்தை துணி. என்னது? குழந்தை அழற சத்தம் கேக்குது. குழந்தை அழற சத்தம் கேக்குதே. எனக்கு கேட்கலையே. டேப் ரெக்கார்டர். பாபு குழந்தை அழுகுற மாதிரி மிமிக்ரி பண்ணானா, அதை டேப் பண்ணிட்டோம். நல்லா இருக்க? இது யாரோட குழந்தை? யாரோட குழந்தை இது? இது என் குழந்தை இல்ல. பின்ன ஏன் குழந்தைய கூடையில ஒளிச்சு வச்சிருக்கீங்க? இந்த பீரோல வைக்க முடியும். கிண்டலா பண்றீங்க? உன் கூட எனக்கு கிண்டல். எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இது உங்க குழந்தைதான். சத்தியமா சொல்றது என் குழந்தை இல்ல. என்ன நம்பு பாமா. நான் சொல்றேன், இது உங்க குழந்தைதான். இல்ல பாமா, நம்பு பாமா. பாமா பாமா பாமா, இது என் குழந்தை இல்ல பாமா. போய் சொல்லாதீங்க. உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொன்ன? சத்தியமா என் குழந்தை இல்ல. அப்பா, புறப்படுங்க. எங்க பீச் பார்க்கவா? ஊரை பார்த்து போக. ஏமாப்பிள, என்ன பண்ணீங்க? நீ இருக்கும்போது என்னத்தையும் பண்ண முடியும்? அப்பா, இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. வாங்க போலாம். பாமா பாமா பாமா, இருமா பாமா பாமா. முடியாதுன்னா முடியாதுதான். அப்பா, நீங்க வரீங்களா இல்ல நான் போட்டுமா? மாமா மாமா, நான் சொல்றத கேளுங்களேன். மாப்பிள, உடம்பு பாத்துக்க. மாமா. டேய், குழந்தை அழுதுடா. என்ன பண்ண சொல்ற? டேய், போய் குழந்தை அழுக நிறுத்துற. முடியாதா? டேய், இன்னைக்கு நீ தானே சீட்டு குடிக்க போட்ட. ஆமா. அப்ப நீ தான் குழந்தைய பாத்துக்கணும். ஈ கேன் போடா. முடியாதா? டேய், நான் மட்டும் குழந்தைய பாத்துக்கிட்டேன், நானே இழுத்து வேணாம். ஆமா. டேய், நீ தான் சீட்டு குழி போட்டா நீ தான் பாத்துக்க. நிலைமை புரியாம நாட்டு பத்தி பேசுறீங்களா? நாட்டு பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? கரெக்ட், அதுவும் நியாயம் தான். நீ போய் பாத்துக்க. டேய், நீ என்ன நாட்டு பத்தி பேசுற? நீ அவன் சப்போர்ட்டா? நீ பெரிய பஞ்சாயத்து புடிங்க. டேய், மிஸ்டர் பாண்டியன், கதவை திறந்து வச்சுட்டு இந்த ராத்திரி நேரத்துல குழந்தைய தனியா விட்டுட்டு இருக்கீங்களே, கொடுங்க. குழந்தைய பாத்துக்க எங்களுக்கு தெரியும். யாரோட குழந்தைன்னு இன்னும் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால ஏதாவது ஒரு அனாதாசிரமத்துல சேர்க்கறது தான் நல்லது. நீங்க சொல்ற விஷயத்த பார்த்தா போலீஸ்ல சொல்றதா நல்லதுன்னு எனக்கு தோணும். அப்ப இந்த குழந்தைக்கு வேற என்னதான் வழி? எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. குழந்தை நீங்க வளர்க்க போறீங்களா இல்ல யார்ட்டையாவது கொடுக்க போறீங்களா? ரெண்டு ஒண்ணு சொல்லுங்க. டேய் பாண்டியா, நீ என்னடா சொல்ற? டேய் பாபு, நீ என்னடா சொல்ற? சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த குழந்தை இங்க கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. நாமளே ஏதோ வளர்த்துட்டோம்.
இப்ப குழந்தை பெத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா திருப்பி கொடுத்துட வேண்டியதா? எப்படியோ இந்த குழந்தை கை விட்டு போனா போதும். அப்ப ஏஜென்ட் குழந்தைய கொடுத்துட வேண்டியதா? அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு குழந்தை அனுப்பி நல்லா பாத்துக்குவாங்க. குழந்தைய நாங்க உங்களை நம்பித்தான் ஒப்படைக்கிறோம். சார், குழந்தைய பத்தி நல்லா விவரமும் அழகப்பண்ண ஏற்கனவே சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்கல்ல? உங்களை பத்தி அக்கு வேற ஆண் வேற சொல்லிட்டேன். குழந்தைய கொடுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத விட வெள்ளக்கரைட்டு இருந்தா குழந்தை நல்லாவே வளரும். தைரியமா குழந்தைய கொடுங்க. தைரியமா கொடுங்க சார், நான் நல்ல விதமா அனுப்பி வைக்கிறேன். டேய், அழகப்பண்ணே சொல்லிட்டாரு, அப்ப கரெக்டா இருக்கும். குழந்தைய கொடுங்கடா. குடுறா. அவர் நல்லாவே பாத்துக்குவாரு. நீங்க நடங்கப்பா. எந்த பெண்ணெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, நடங்கப்பா. டேய், இப்பதான் நிம்மதியா இருக்குது. ரொம்ப டயர்டா இருக்குடா. கொஞ்சம் விஸ்கி அடிப்பாமா? டேய், ஏதோ பிரிய கூடாதது நம்மளை விட்டு பிரிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இந்த பாடுறா, இந்த மாதிரிலாம் பேசுன அப்புறம் உன்னை விட்டு நாங்க பிரிஞ்சிருவோம். பேசாம பாடுறா, தூங்குறா. நாம ஏஜென்ட் கிட்ட கொடுத்த குழந்தைய ஒரு பொண்ணு கையில வச்சுட்டு தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருக்காடா. நான் என் கண்ணால பாத்தேன்டா. இருந்தா என்னடா, நம்ம தான் அந்த குழந்தை கொடுத்துடுவேன். வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு தெருவுல பிச்சை எடுத்து வைக்கிறானா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கடா. கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க நம்மள மறக்க முடியாம பண்ணிச்சுடா. டேய், அந்த குழந்தைய பிச்சை எடுக்க வச்சவன் அதை அப்படியே விட்டு வைப்பாங்கிறது என்னடா நிச்சயம்? நாளைக்கே அந்த குழந்தையோட கையையும் காலையும் வெட்டிடுவான். அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட கண்ணையும் குருடாக்கி இந்த உலகத்துல அந்த குழந்தை எதையுமே பார்க்க முடியாதபடி பண்ணிடுவான்டா. அப்புறம் இதுக்கெல்லாம் நாம தான் காரணம்னு ஆயிடுவோம். அந்த குழந்தையோட சாபம் நம்மள சும்மா விடாதடா. சரி வாங்கடா, அந்த ஏஜென்ட்ட போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு குழந்தை வாங்கிட்டு வந்துடலாம். டேய், சீக்கிரமா சீட்டை போடுறா. வாசு, வாங்க சார். என்ன சார் திடீர்னு இந்த பக்கம்? அந்த குழந்தை எங்கே? குழந்தை அமெரிக்கா அனுப்பிச்சாச்சே. யோ, போய் சொல்லாதயா, மரியாதையா சொல்லிட்டு அந்த குழந்தைங்க. அட என்ன சார் சும்மா குழந்தை குழந்தைன்ட்டு? அதான் சொல்றேன், இல்ல அமெரிக்கா அனுப்பிச்சாச்சுன்னு. யோ, அப்புறம் எப்படி அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருந்தா? ஆவா. குழந்தை கிடைச்சிருச்சா? கொஞ்சம் வாங்கிட்டு போ. வாங்கடா. நீ யாருக்கு சொந்தம்லாம் போனாலும் இனிமே எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இனிமே யார் வந்து கேட்டாலும் உன்னை கொடுக்க மாட்டோமா? டேய், நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வைப்போமா? என்ன பேர் வைக்கலாம்? ஸ்வீட்டின்னு வச்சா? ஸ்வீட்டு காரண திங்கிற பொருளா சொல்றிய, நல்ல பேரை சொல்டா. பெத்த தாயே தேவையில்லைன்னு ஒதுக்கிட்ட இந்த குழந்தைக்கு தாயம்மான்னு பேர் வைக்கலாமாடா? ஒரு முத்து கிளி
கத்தும் மொழி புத்தம் புது தத்தை மொழியே இனி நித்தம் நித முத்தம் தரும் எங்கள் இத கொஞ்சம் கனியே சொந்தங்களும் பந்தங்களும் நெஞ்சின் வழியே சொல்லித்தர அள்ளித்தர வந்தோம் இனியே கண்ணேடி பெண்ணேரதியே ஒரு முத்து கிளி கத்தும் மொழி புத்தம் புது தத்தை மொழியே இனி நித்தம் நித முத்தம் தரும் எங்கள் இத கொஞ்சம் கனியே பசியாரும் பூஞ்சிட்டு தாய் மாமம்மா கால் தொட்டு கை தொட்டு கனிவான மெய் தொட்டு தாலாட்டும் கேளம்மா கொஞ்சம் இளம் நெஞ்சம் இது தஞ்சம் எனவே நெஞ்சின் இளம் பஞ்சில் மலர் தொட்டு இடவே கொஞ்சம் இளம் நெஞ்சம் இது தஞ்சம் எனவே நெஞ்சில் இளம் பஞ்சில் மலர் தொட்டில் இடவே அன்னை என தந்தை என உன்னை தினம் வந்தோம் மனமே இன்றும் இனி என்றும் இளம் கண்டின் சுகம் எங்கள் வரமே கண்ணே அடி பெண்ணே ரதியே ஒரு முத்து கிளி கத்தும் மொழி புத்தம் புது தத்தை மொழியே இனி நித்தம் நிற முத்தம் தரும் எங்கள் இத கொஞ்சம் கனியே வண்ணக்கொடி இந்த கொடியே எண்ணப்படி எந்தன் மடி கொஞ்சம் நதியே சின்னக்கொடி வண்ணக்கொடி இந்த கொடியே எண்ணப்படி எந்தன் மடி கொஞ்சம் நதியே எண்ணம் முன எண்ணும் இனி பொன்னும் இவளே கண்ணில் இள நெஞ்சில் கலந்தாடும் இவள் எங்கள் மகளே கண்ணே அடி பெண்ணே ரதியே ஒரு முத்து கிளி கத்தும் மொழி புத்தம் புது தத்தை மொழியே இனி நித்தம் நித முத்தம் தரும் எங்கள் இதழ் கொஞ்சம் கனியே சொந்தங்களும் பந்தங்களும் நெஞ்சின் வழியே தர அள்ளித்தர வந்தோம் இனியே கண்ணே அடி பெண்ணே ரதியே ஒரு முத்து கிளி கத்தும் மொழி புத்தம் புது தத்தை மொழியே இனி நித்தம் நித முத்தம் தரும் எங்கள் இதழ் கொஞ்சம் கனியே என்ன நம்பரு எல்லாம் ஒரே வீடு மாதிரி இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லையா யாரையா நீ திறந்து வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நாய் லேட்ட வந்துடுறா டே அறிவு கிட்ட முண்டம் துறக்காத வீட்டுல நாய் நுழையமாடா நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர் போட்டிருக்கு போரை காணோம் நாய்க்கு பதிலா நீ நிக்கிற அப்ப நான் நாயா அப்போ நீ நாய் தான் இப்போ நீ நாய் தான் ஆனா நாட்டு நாயா அல்சஸ் நாடு முடிவு பண்ணணும் காக்காய்க்கு கண்ணாடி போட்ட மாதிரி இருக்க நீ என்ன கிண்டல் பண்றியா டேய் கிறிஸ்து பூசணிக்கா மாதிரி கண்ணும் மூக்கும் எழுதி வச்சிருக்கு உன்னை மேல கட்டி தொங்க விட வேணும் கீழே விட்டுருக்காங்க நீ என்ன கிண்டல் பண்றியா இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு நான் தான் செக்யூரிட்டி டேய் பன்னிக்குட்டி செக்யூரிட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா பிரசிடென்ட்டுக்கும் பிரதமருக்கும் பாதுகாப்பா போறவங்க பேர் தான் செக்யூரிட்டி நீ பாக்க உத்தியோகத்துக்கு பேர் என்ன தெரியுமா
மரியாதையா சொன்னா குர்க்கா, மரியாதை இல்லாம சொன்னா வாட்ச்மேன். நல்லா படிச்சவங்க செக்யூரிட்டி தான் கூப்பிடுவாங்க. ஏய், என்ன மேன் பேசுற? 18 பாசு தெரிஞ்சவன், பன்மொழி புலவன், சிசுபாலன். சிசுபாலன் குழந்தை. மிஸ்டர் செக்யூரிட்டி, வேர் இஸ் தி பாபு ஹவுஸ்? நைனா பிட்டா எక్కడ ఉందిరా? ஓ, குழந்தை தேடி வந்திருக்கியா? అదే అదే கேட்டன் மனசுலாயி. மனசுலாயி நம்பர் A5 அங்க போய் பாபு ஆயி. ஓ, குட் மார்னிங். ஹலோ, உங்களுக்கு தான் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன யாருன்னு தெரியுதா? என் சொந்தம் இல்ல, பாண்டியன் அப்பனா. தெரியலையே. நீங்க எல்லாம் ஒரே மொழிக்காரங்களா இல்ல வேற வேற? அதாவது குஜராத்தி, மராத்தி, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி. நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்க கூடாது. உங்க மதர் டங் என்னன்னு தெரிஞ்சா அதே மதர் டங்ல நான் ரிப்ளை பண்ணலாம் தான் கேட்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடல. ஏதாவது வச்சுக்கீங்களா? என்ன ஊம மாதிரி ஒருத்தர் பாத்துக்கிறீங்க? நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியலையே. என்ன தெரியலையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. என்ன தெரியல? சத்தியமா தெரியல. நான் தான் சிசுபாலன், சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட். உங்க ஃப்ரெண்ட் பிரபாகர் தான் அனுப்புனாரு. குழந்தைய பாத்துக்கிறாளா? ஆமா, குழந்தையோட மதர் டங். மதர் டங்கா? அது இன்னும் வாயவே திறக்கல சார். குழந்தைக்கு வாய் இருக்கா? இருக்கு. இருந்தா திறக்கும். குழந்தைக்கு வயசு என்ன இருக்கும்? குத்து மதிப்பா 7 மாசம் இருக்கும். என்ன குத்து மதிப்பு? கிராமத்து கணக்கு பண்ண சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கரெக்டா சொல்ல முடியாது. சரி, அப்ப இது தேவைப்படாது. குழந்தை சாப்பிடுதா? இல்லையே. இதுவும் தேவைப்படாது. இது 3 வயசு குழந்தைக்குள்ளது. இது 5 வயசு குழந்தைக்குள்ளது. இதெல்லாம் வெந்நீர்ல பதப்படுத்தப்பட்டது. இப்படித்தான் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா வியாதி வருது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதல்ல? இதுதான் குழந்தை வளர்க்கிற முறை. இது என்னது? ஏயா பார்த்தா தெரியல, கம்பியா? இது எதுக்குன்னு சொல்லியே. சொல்றப்பா, இது 10 வயசு குழந்தைக்கு உள்ளது. சாப்பிடும் போது சாப்பாட்டை தூக்கி எறியுது, மத்தவங்க சாப்பிடும் போது தட்டுல எச்சி துப்பி வைக்கிறது. இந்த மாதிரி கலாட்டா எல்லாம் பண்ணா இந்த கம்பி அடுப்புல வச்சு நல்லா செவக்க காய்ச்சி சட்டிய கழட்டிட்டு தோசை சுடுற மாதிரி சொயின்னு ஒரு இழுவை. அது ஆம்பளை குழந்தையா இருந்தாலும் அதே சொய் தான், பொம்பளை குழந்தையா இருந்தாலும் அதே சொய் தான். இந்த சொய் விட்டதுக்கு அப்புறம் இந்த சோத்தை தூக்கி எறிகிறது, மூக்குல விரல விடுறது, காதை புடிச்சு நக்கி வைக்கிறது, கண்ணை கிள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி கலாட்டா எல்லாம் பண்ணவே பண்ணாது. இத பத்தி நான் நிறைய புக்ஸ் எழுதிருக்கேன், படிச்சிருக்கணுமே. இல்ல. டிமாண்ட் கிடைச்சிருக்காரு. ஆல்ரைட், உங்க குழந்தைய நான் பார்க்கணும். ப்ளீஸ் வாயா. குழந்தை ரூமுக்கு போறான்டா. இந்த இருக்கு, இதுதான் குழந்தை. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்ணால பார்த்தான். பிடிவாதமான குழந்தையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. குழந்தை அழுகுமா? முடிச்சுக்கிட்டா அழுகும். முழிக்கலன்னா தூங்கும். கரெக்டா சொன்னேன். அன்பா பழகுனா எந்த குழந்தையும் அடக்கலாம். இதத்தான் என் புக்ல நான் முக்கியமா எழுதியிருக்கிறேன். அது சரி, குழந்தையோட பேரு? ஆயம்மா. குழந்தையோட பாட்டி பேரை கேட்கல, நான் குழந்தை பேரை கேட்கிறேன். அதாங்க குழந்தை பேரு. என்னையா புரியாத்தனமா சொல்லிட்டே இருக்கிறீங்க? என்ன அது? கொஞ்சம் மெதுவா பேசுங்க, குழந்தை முடிச்சுக்க போகுது. குழந்தை தூங்கிட்டு இருக்குன்னு தான் சொன்னேன், சிந்தனையில் இருக்குன்னு சொன்னேன். இந்த பார், இந்த மாதிரி குறுக்க பேசி பார்க்கேன் பண்ணா எனக்கு பிடிக்காது. தூங்குற குழந்தைய முடிக்க வைக்கும் தெரியும், முடிச்சிட்டு இருக்கிற குழந்தைய தூங்க வைக்கும் தெரியும். ஆல்ரைட், எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் போலாம். பசி குடலை புடுங்குது, போய் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சின்ன பாப்பா, என் செல்ல பாப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஒத்துழைப்போட இன்னைக்கு என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அண்ணா, உங்களை நம்பிதான் குழந்தைய விட்டுட்டு போறோம். டோன்ட் வரி. இன்னைக்கு குழந்தை நாளைக்கு தலைவி ஆகலாம், ஏன் இந்த தேசத்துக்கு பிரதமர் ஆகலாம். அண்ணே, குழந்தைக்கு வேற வழிக்கு பால் கொடு. ஏயா, பானை கொடுக்காம குழந்தைக்கு பின்ன பாசாந்த ஐயா கொடுப்பாங்க? என்னப்பா நீங்க பேச்சு பேசுறீங்க? வெள்ளக்காரன் சட்டக்காரன் வீட்டு குழந்தையில இருந்து உங்களை மாதிரி அநாகரிகமான குழந்தைகளை 4000 நான் வளர்த்திருக்கேன். இந்த விஷயத்துல பார்கன் பண்ணீங்க, நான் ஃபயர் ஆகிடுவேன். உங்களுக்கு என் சர்வீஸ் பிடிக்கலன்னா திருட மாதிரி முடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பி பிராங்க். குழந்தைக்கு வேண்டிய ஜாமான்கள் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், அதெல்லாம் இன்னைக்கே வந்து சேரணும். சாரி, அதுல ஒண்ணு விட்டு போச்சு. 2 பாட்டில் ஆல்கஹால் வாங்கிட்டு வந்துருங்க. விஞ்ஞான முறைப்படி குழந்தைய குளிப்பாட்டுற தண்ணியில 2 சொட்டு ஆல்கஹால் விடணும். அப்பதான் தண்ணியில் இருக்கிற கிருமிகள் சாகும். அண்ணன் டெட்டால தான் ஆல்கோலா சொல்றாங்க, அப்படிதானே? இந்த லொல்லெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். டெட்டால ஆல்கஹால் சொல்றதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆல்கஹால் தான் ஆல்கஹால் சொல்லுவேன். அத 2 பாட்டில் வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க. ரொம்ப காஸ்ட்லிப்பா இவரு. ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். என்ன, உங்க 3 பேர்ல இந்த குழந்தை யாரோடது? இதெல்லாம் உனக்கு தெரியணும் அவசியம் இல்ல. அவசியம் எனக்கு தெரிஞ்சாகணும். யாருப்பா இந்த குழந்தை? அண்ணே, இத ஒரு அனாதை இல்லத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்க்கணும். விளையாட்டுக்கு. விளையாடுறதுக்கு குரங்க கிழங்கு பிடிச்சிட்டு விளையாடக்கூடாது. குழந்தை கொண்டு வந்து குடும்பம் பண்றீங்க. அடப்பா தாயம்மா, இந்த வாய்களை வச்சுட்டு குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறீங்களே, சொத்து வியாதி ஒட்டிக்காது. உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும் ஆசை இருந்தால், அவசியப்பட்டால் எனக்கு கொடுங்க. திரும்ப
ரொம்ப அழுகுறிய தாயம்மா, அழக்கூடாது கண்ணு, சொன்னா கேளு கண்ணு. ஆச்சி அடிச்சாலோ அமனக்க தண்டாலே, பேச்சி அடிச்சாலோ பிறந்த கொடுந்தாலே. ஆராரோ அறிஞரோ, ஆராரோ அறிஞரோ, ஆராரோ அறிஞரோ, ஆராரோ அறிஞரோ, ஆராரோ. ஆனா உங்களதான் குழந்தை அழுகுறது தெரியல. ஆமா கண்ணு கூட்டு பாரு. யார் யாரு கிறுக்கனா இருக்கிற? குழந்தை அழுகிறதா நான் பாட்டு பாடிட்டு இருக்கிறேன். நீ போய் தாயமா வச்சுக்கிட்டு நீங்க ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு போய் சாப்பிடுங்க. வெறும் சோறு மட்டும்தான் இருக்கு. குழம்பு இருந்தது, அதை பிச்சைக்காரனுக்கு ஊத்திட்டேன். செலகுட்டி, தாய்க்குட்டி, ஆராரோ அறிதரோ, ஆராரோ ஆயம்மா. அப்ப இது அது பொம்மையா? பொம்மை எப்படி என் கைக்கு வந்தது? கேட்டு சொல்றேன், சீக்கிரமா கேட்டு சொல்லு. அண்ணன் 2 பாட்டில் ஆல்கஹால் கேட்டார்ல, அதோட எஃபெக்ட் தான் இது. நல்லா சேர்ந்தாயா? இவனுக்கு தான் சொய் விடணும். இந்த சிசுபாலனை சீக்கிரமா சீட்டை கடிச்சு வீட்டுக்கு பண்றான். என்ன தண்ணி போட்டு அலப்பற பண்றான்? அவன் சரியான தண்ட செலவுடா. யார் யா தண்ட செலவு? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? எனக்கு இங்க என்ன வேலை? 24 மணி நேரம் தண்ணி அடிக்க வேலை. படுப்போ. பார்க்கன் பண்ணாத ஃபைன் ஆகிடுவேன். இந்த குழந்தை இனிமே இங்கே இருக்கட்டும். நீ போ. அதெல்லாம் முடியாது. குழந்தைய கொண்டு போய் என் மடியில போட்டு தாராட்டு பாடினா தான் எனக்கு தூக்கம் வரும். ஆனா ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே தாய்மாவா நாங்க பாத்துக்கிறோம். புரிஞ்சுதா? ஓஹோ, ஷிஃப்ட் முறையா? ஏன் இது வீடா இல்ல ஜின்னிங் ஃபேக்டரியா? கம்முன்னு படுங்க, இல்ல கம்பி கை வச்சு 3 பேருக்கு பின்னால சோய் சோய் நிறுத்திடுவேன். இருக்கணும் இருக்கா? யாரு இங்க போறியா? என்ன குழந்தை அழுகுது, லிவர் தூக்கிட்டு இருக்கியா? உன்ன குழந்தை அழுதா தான் எனக்கு தூக்கம் வரும். அது எனக்கு தாலாட்டு மாதிரியா? அப்படியே பழகி போச்சு. குழந்தைய தூக்கிட்டு வாடா. எடுத்துட்டு வாடா. சொல்ல சொல்ல கேட்காம குழந்தை தூக்கிட்டு போறீங்களா? சரி தூக்கிட்டு போங்க. குழந்தைய கொண்டு போய் தூங்க வச்சுட்டு நீங்க 3 பேர் வரிசையா வந்து உட்கார்ந்து அழுவுங்க. நான் தூங்கிடுறேன். யார் வேணும்? வெளிப்பிடிச்சீங்க? இல்ல. ஓ, தமிழே நம்மாடு. சொல்லுங்க. ரங்கராஜ வீடு. ரங்கராஜனை பார்க்க இங்க வந்தா எப்படி சார்? நீங்க ஸ்ரீரங்கம் போறீங்கன்னா பள்ளி கொண்டு இருப்பாரு, பாத்துட்டு வந்துடலாம். இல்ல, இங்க தங்கி இருக்கார் ரங்கராஜன். இங்க ரங்கராஜனும் இல்ல, வேற எந்த ராஜனும் இல்ல. நானும் என் 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கோம். பார்க்கன் பண்ணாதீங்க. நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு ரங்கராஜனை உருவாக்கி தர முடியுமா? அது இல்ல. என்ன இல்ல நொல்ல பெரிய தொல்லையா இருக்கீங்களா சார்? நான் சொல்றது பண்ணாதீங்க. போங்க சார். சார் ப்ளீஸ் சார். யூ கோ சார். சார் யூ கோ, யூ கோ. ரங்கராஜனை நான் பார்க்க முடியலம்மா. பார்க்க முடியலையா? இல்ல உங்களை பார்க்க மறுத்துட்டாரா? குழந்தை கிடைக்குமாப்பா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயப்பட வேண்டிய நேரத்துல நீ பயப்படல. இப்ப பயந்து என்னம்மா பண்றது? ரங்கராஜனை நான் எப்படி கண்டுபிடிச்சிடுறேன்மா. அப்பா, நான் அவரை மறந்துட்டேன். இப்ப நான் உயிர் வாழறதே என் குழந்தைக்காக தான். அவர் வேண்டாம், ஆனா அவருக்கு பிறந்த குழந்தை மட்டும் வேணுமா? ஏம்மா? அப்பா, அவர் எனக்கு செஞ்சது துரோகம். அவர் எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. அம்மா, நீங்க 2 பேரும் அந்த குழந்தையை சந்தோஷமா தாளாட்டணும். அதை நான் பார்க்கணும். இதுதாம்மா என்னுடைய ஆசை. எதுக்கும் நான் போய் மறுபடியும் பார்த்துட்டு வரேம்மா. யாரு? ரங்கராஜன் இருக்காரா? மிஸ்டர் ரங்கராஜன் எதிர் பிளாட்ல இருக்காரு. யூஸ்வலா பகல்ல இருக்க மாட்டாரு. வேணா பெல் அடிச்சு பாருங்க. தேங்க்ஸ். சார், எங்கிருந்து வர்றீங்க? இங்க பக்கத்துல இருந்தா வரேன். ஆமா, எப்ப வந்தா சார் ரங்கராஜனை பார்க்க முடியும்? அவர் ரொம்ப பிஸியாச்சே.
எப்ப வருவாரு போறோம்னு சொல்ல முடியாது. ஏதாவது சொல்லணும் என்கிட்ட சொல்லுங்க, வந்தா நான் சொல்லிடுறேன். பரவாயில்ல சார், நானே அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். ஓகே. ஏன் குழந்தை அழுது? வேணா நீங்க கூட சேர்ந்து அழுது. ஜஸ்ட் மினிட். வாட் டியர்? பார்க்கன் பண்ண நினைக்காத, நான் ஃபயர் ஆகிடுவேன். நான் இங்க வந்தது இந்த குட்டியை தூக்கு தான், உன் பொட்டியை தூக்கு இல்ல. ஏழு போற போக்கு பார்த்தா என்ன போட்டு ஆக்கிட்டு போறீங்க. குடியா பொட்டியா, குடியா குட்டியா. கணேசா, அம்மா, கணக்குல என்ன 20 ரூபா குறையுது? இல்லம்மா, அது வந்து நம்ம குப்பை உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகணும்னு சொன்னா, அதாம்மா கொடுத்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீயே உன் இஷ்டத்தை கொடுக்கறதா? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. இந்த பாரு, இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும், புரியுதா? சரிம்மா. போ. அம்மா, இதுதானே ரங்கராஜன் வீடு? ஆமா. நீங்க? நான் ரங்கராஜனை பார்க்கணும். அவன் இங்க இல்லையே, மெட்ராஸ்ல எல்லாம் இருக்கான். நாங்க போய் விசாரிச்சேன், ஆனா அவர் அங்கிருந்து போயிட்டு தான் சொன்னாங்க. அது எப்படி? நேத்து அவன் லெட்டர் வந்ததே. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்ன விஷயம்? இல்ல, அவரை கொஞ்சம் நேர்ல பார்த்து தான் பேசணும். அப்படின்னா நீங்க அவனை அங்கேயே போய் பார்த்து பேசுங்க. அப்பா, குழந்தை அங்கேயும் இல்லையா? அவரு கொடுக்கலையா? இல்ல குழந்தை உயிரோடவே இல்ல? வஞ்சனை இல்லாதோமா நீ? வாய் தவறி கூட இப்படி எல்லாம் பேசிடாது. அழிச்சிட போகுதுமா? குழந்தைய அப்பா தான் கருவிலேயே கை கழுவி விட்டுட்டாரு. இப்ப பெத்தவளும் கை தவற விட்டுட்டேனப்பா. ஆசைக்கு பலியாயிட்டேன். போராட முடியல சொன்னா எப்படி பலியாயிட்டு? அவர் சொன்ன பாவத்தை நான் செய்யல, அதுக்காக என்ன இப்படி பழி வாங்குறாருப்பா. வாழ்க்கையில புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனைன்னு வந்தா உடனே 2ல 1ன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இங்க பாருமா, நீங்க 2 பேரும் இனிமே ஒண்ணு சேர மாட்டீங்கிறது என்ன நிச்சயம்? இனி என் குழந்தைய கடவுள் தான்ப்பா காட்டணும். கடவுளோட திராசு வியாபாரியோட திராசு இல்லம்மா, அது சரியாவே எடை போடும். வாமா. இல்லப்பா, நான் இங்கே இருக்கேன். சொன்னா கேளு, நீ அடிக்கடி வந்து கதை தட்டி சொல்ல கொடுக்குறேன். நான் கொஞ்சம் சொல்றேன். இவ்வளவு நாள் நான் வாயில சொன்னேன், இனிமே கடிச்சு வச்சிருவேன். அம்முடு அம்முடுடி அம்முடுடி, நீங்களாம் போக. என் குழந்தைப்பா. ஐயா, என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. என் குழந்தை தாங்க. என்னது உன் குழந்தை? ஆமாங்க, கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், இது என் குழந்தைதான். இது என் பொண்ணோட குழந்தைதான் சார். தயவு செஞ்சு இதை அவட்ட கொடுத்துருங்க சார். என்ன விளையாடியா? இந்த குழந்தைக்கு 3 அப்பன் இருக்காருங்க. அவனுக்கு வந்து குழந்தை எங்கன்னு கேட்டா நான் எதை எடுத்து கொடுப்பேன்? முதல்ல நீ தனியா வந்த, இப்ப ஒரு பொண்ணோட வந்திருக்க. ஓஹோ, புள்ள முடிக்கிறதுக்கு இப்படி ஒரு டைப்பா கிளம்பிருக்கீங்களா? போங்க போங்க, உங்களை பார்த்தா குழந்தை பயப்படுது. போங்க. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. பார்க்கல் பண்ணாத, நான் பயன் ஆகிடுவேன். ஏற்கனவே எனக்கு பிபி 160, அதை 200 ஆகிடாத. போயிடு 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 போயிடு. ஐயா ஐயா, கதவை தருங்க ஐயா, கதவை தருங்க. தயவு செஞ்சு கதவை தருங்க சார். சார், அப்பா, என் குழந்தை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. அப்பா, என் குழந்தைய கொடுக்க சார், தயவு செஞ்சு கதவை தருங்க சார். சார், கேட்டுக்கிறேன் சார். சார், கதவை தருங்க சார். சார், சார், உள்ள இருக்கிறதா அனாதை குழந்தை இல்ல சார், என் மகளோட குழந்தை சார். ஏங்க, இது என்ன பேங்க்ல ஆக்கறா? பணத்தை எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு குழந்தைங்க. சத்தியமா சொல்றேங்க, இது என் குழந்தை தாங்க. சரி, இது உங்க குழந்தைங்கிறத நிரூபிக்க முடியுமா? சார், ரங்கராஜனுக்கு எல்லாம் தெரியும் சார். நாங்க சொல்றத நம்புங்க சார். இவருங்க, அவர் ராத்திரிக்கு தான் வருவாரு. வீணா கலாட்டா பண்ணாதீங்க, போங்க. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். முதல்ல கதவை திறக்க சொல்லுங்க சார். இப்ப ரிமோட் தானே, போயா. ராதா, போமா. வாமா, வா. சீக்கிரம் போங்க. குழந்தைய கணம், குட்டிய கணம். பழைய கனவை தேடி இவள் பாடும் பூங்கொடி, பழகி
பழகி பார்த்து இன்று வாடும் தாய்மடி என்னும் நினைவினிலே இன்பம் பிறக்குதம்மா சின்ன மழலையிலே நெஞ்சம் பறக்குதம்மா இது பாசந்தானம்மா கொண்ட நேசந்தானம்மா பழைய கனவை தேடி இவள் பாடும் பூங்கொடி பழகி பழகி பார்த்து இன்று வாடும் தாய்மடி நீதான் பாக்குறவன்டெல்லாம் என்ன மொழி என்ன ஜாயின் விசாரிப்பிய அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வந்த உடனே எங்க இருந்து வரீங்க யாரும் விசாரிக்க கூடாது மறுபடியும் சொல்றேன், பார்க்கன் பண்ணாதீங்க, நான் ஃபயர் ஆகிடுவேன். வர்றவன் போறவன் எல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக நீங்க சம்பளம் கொடுக்குறேன். குழந்தையை பாக்குறதா என் வேலை, சொல்லிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி வந்தது தாயமோட அம்மா தானா? சத்தியமா அவங்க திரும்பி வருவாங்க. டேய், வந்தது தாயமோட அம்மாங்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? அந்த பொண்ணோட கண்ணீரே போதும். ஒரு குழந்தைய பிரிஞ்ச தாயோட ஃபீலிங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும். இத்தனை நாளா யாரும் தாயமாவை தேடி வராதனால இனிமேலும் யாரும் தேடி வர மாட்டேன்னு நினைச்சோம். அப்ப எதுக்கு அனாதை ஆசிரமத்துக்கு குழந்தை எடுத்து வந்து பொய் சொன்னீங்க? இந்த பொய் சொன்னவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. சும்மா சத்தம் பண்ணதே. அவங்க திரும்பி வந்து தாயமாவை கேட்டாங்கன்னா நாம தர வேண்டியதுதான். டேய், அது எப்படி? அந்த பொண்ணு தாயமாவோட அம்மான்னு சொன்னா நாம எப்படியா தாயமாவை தர முடியும்? தர முடியுமாவா? ஓஹோ, நான் உங்களை பெரும்புள்ளி நினைச்சா கரும்புள்ளியா இருக்கிறீங்களே. போற போக்க பார்த்தா என்ன தவிர 3 பேருமே கம்பி எண்ண வேண்டியது வரும். போ. என்னப்பா
சார் உங்களை தேடிட்டு ஒரு பொண்ணு அவங்க அப்பா வந்தாங்க சார். வாட்? பொண்ணா? எந்த பொண்ணு? எந்த பொண்ணுன்னு எனக்கு என்ன தெரியும்? என்ன கேட்டாங்க? எதிர் வீட்டுல இருக்க குழந்தை அவங்க குழந்தைன்னு அந்த அம்மா ரொம்ப அழுதாங்க. அப்புறமா அவங்க நான் தான் சொல்லி அனுப்பிச்சேன். ஏன் சார் அவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வர வர இந்த அபார்ட்மெண்ட் மருவ மழையா மாறிட்டு போகுது. கல்யாணி எழுந்துருமா, சாப்பிடலாம் வா. குழந்தை எங்கேன்னு தெரியாம அழுதுட்டு இருந்தேன். இப்பதான் குழந்தை இருக்கிறத தெரிஞ்சு போச்சேம்மா. இன்னும் ஏமா அழுதுட்டு இருக்கேன்? குழந்தை அவங்க கிட்ட போனது விதிம்மா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல அவங்க. நம்ம அவ்வளவு கேட்டு குழந்தைய தர மறுக்கிறாங்க. கொடுத்த குழந்தையாமா அது? கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு அவங்க எடுத்த குழந்தை. இங்க பாருமா, நான் மறுபடியும் போய் அவங்கள கேட்கிறேன். முதல்ல இப்ப நீ சாப்பிடவாமா, வா. என்னால குழந்தை இல்லாம இருக்க முடியலப்பா. அம்மாடி அம்மாடி, என் கண்ணே. ஐயோ, வீடு திறந்துக்கணும் உள்ள நுழைஞ்சு குழந்தை தூக்கிட்டு போறான்னு வந்தியா? போயா வெளியா. இந்த குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க சார். இந்த குழந்தை இல்லைன்னா என் பொண்ணு உயிரோடயே இருக்க மாட்டா சார். சார் சார் ப்ளீஸ் சார், இந்த குழந்தைய நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா நான் உயிரோட இருக்க முடியாது சார். அந்த 3 பேர் என்ன வாங்க சார், தயவு செஞ்சு போயிடுங்க சார். வயசுல பெரியவங்களா இருக்கேன்னு பாக்குறேன் சார். இல்லன்னா நான் உங்களை போலீஸ் புடிச்சு கொடுத்துருவேன் சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். சொல்றதை நீங்க கொஞ்சம் கேட்கணும் சார். அடுப்புல 24 மணி நேரம் கம்பி செவக்க காஞ்சிக்கிட்டு இருக்கு. புனிய வச்சு கண்ட இடத்துல சோயின்னு இழுத்துருவேன். போயா சரியான புள்ள பிடிக்கணும் இருக்கானே. அவன் இருக்கான தாய். தாய்மா எங்க? சித்துமலா, தாய்மா எங்க? தாய்மா எங்கயா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொட்டில படுக்க வச்சிருந்தேன். தொட்டில இல்லையா? தொட்டில இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த கிழவன் வந்திருந்தா. ஒருவேளை அவன் எடுத்துட்டு போயிருப்பானோ? எந்த கிழவன்? அதான்ப்பா அந்த அரமண்டைய. அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தா நான் சொன்னல, அந்த மாடா குடி தலைந்தான். எந்த வேலை சொன்னாலும் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், குழந்தைய பாத்துக்கிறதா என் வேலைன்னு சொல்லுவேல. இப்ப கதவை திறந்து போட்டு குழந்தைய காணுங்கிறேன். உன்ன என்ன பண்றது? எங்க தாயம்மா மட்டும் கிடைக்கல, இனிமேல் நீ பார்கென பண்ண முடியாது. ஃபயர் ஆயிடு. வாடா. தாயம்மா அந்த அரமண்டை தான் தூக்கிட்டு பாருங்க. தாயம்மா, 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 தாயம்மா. என்ன 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 தேடுறீங்க? குழந்தைய காணோம். குழந்தைய காணோமா? என்ன ஆச்சரியமா இருக்கு? கடைக்கு போயிருக்குமா? கேட்டே அரவே காடு. அது நடக்கிற கொஞ்ச நேரம் கடைக்கு போய் பீடி வாங்கிட்டு வரதுக்கு. சார், நான் சந்தேகப்பட்ட சரியா போச்சு. இந்த ஆளு பிளாட்டுக்குள்ள வரும்போதே திருட்டு பையன் மாதிரி முடிச்சான். இன்றைக்கு ஆசைப்பட்டு குழந்தை வித்துருப்பான். அடிச்சு வச்சு கேளுங்க. யார்? என்னைவா? என்னையவா? ஏன்டா நிக்கிறீங்க? என்ன தேடுறீங்க? தாய்மாமா காணும்டா. இந்த பெரிய குழந்தை கதவை திறந்து வச்சு தூங்கிருச்சு. தாய்மாவை எவனோ உள்ள புந்து தூக்கிட்டு போயிட்டான். முடிக்க முடிய பாரு. இங்க தாயமா வர போய் தேடலாம். ஏண்டா சில்லறைக்கு ஆசைப்பட்டு நான் புள்ளை வித்திருப்பேனா? டேய், அடுப்புல கம்பிய போட்டு தான் வந்திருக்கேன். நல்ல செவக்க காஞ்சிட்டு இருக்கு. புள்ள மட்டும் கிடைக்கிட்டு உனக்கு எந்தெந்த இடத்துல சொய்ய விடன்னு எனக்கே தெரியாது. எம்மா தாயம்மா, தாயம்மோ, தாயம்மா, 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 பாப்பா, தாயம்மா பாத்த? நான் பாக்கலையே. பாக்கலையா? என்ன தேடுறீங்க? 50 பைசா கீழே போட்டா உனக்கு கிடைச்சா நீ எடுத்துக்க. தாயம்மாவுக்கு அண்ணா அதை தேடிட்டு போறாங்க. தாயம்மா, 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 அச்சோரி, அச்சோரி, அச்சோரி. பெரிய மனுஷன் புள்ளைய திருண்ணேன். அரே கே போல்தா ஹை? நான் தான் குழந்தை எடுத்துட்டு வந்தேன். இதுக்கு ஜுரம் வந்துருச்சு, மருந்து கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ். போங்க போங்க. குழந்தை தான் கிடைச்சிருச்சு. உங்க கூட இனிமே என்ன வேலை? சரி வாங்க வாங்க வாங்க. तुम्हारो मदर टंग हिंदी. हिंदी तुम्हारे कलकत्ता खाने तक्कानी என்னவல பத்திரகாணி போதலக்க ஆப்பாலே. அரை சிப்ரோ. ஐயோ, என்னடா மூஞ்சி தூக்கிட்டு போற? அடேங்கப்பா, இந்திய பிச்சு உதறீங்களே. நான் பன்மொழி புலவனாச்சே, பல பாஷை எனக்கு தண்ணி பட்ட பாடாச்சே. நீ பேச்ச மாத்தாத.
நான் சில்லறைக்காக புள்ளைய வித்துட்டேனா? அது தமாஷ் சொன்னங்க. அதெல்லாம் மாத்தாத, நான் உனக்கு சில்லறை தரேன். சில்லறையா? கொடுங்க. இங்க இல்ல, வீட்டுல அடுப்புல காஞ்சிட்டு இருக்கு. ஐயோ அது கம்பி இல்ல. ஆமாண்டா தம்பி, இன்னைக்கு நீ வெம்பி வெதும்பி தும்பி போக போட சும்பி. சார் கூப்பிடுறாரு, உள்ள போங்கம்மா. வாங்க உட்காருங்க. என்ன வேணும்? என் குழந்தை வேணும். உங்ககிட்ட இருக்கிறது என் குழந்தைதான். ஓஹோ, நீங்க தான்டா. உங்க குழந்தைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? சத்தியமா என்னோட குழந்தை தாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால குழந்தை உங்க கையில கிடைச்சிருச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலை இல்ல, மனப்பூர்வமா குழந்தை வேண்டாம்னு விட்டு போன மாதிரி தான் இருக்கு. எந்த தாய் ஈவு இறக்கம் இல்லாம இப்படி அனாதையை விட்டு போக மாட்டாங்க. நீங்க அழுகுறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. என் கதையை கேட்டீங்கன்னா உங்க பிளாஷ்பேக் கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. உங்க குழந்தைய என்னால திருப்பி தர முடியாது. ஏன்னா என் கூட இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ்களையும் நான் கேட்கணும். சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த பாருங்க, இது ஆபீஸ். இங்க வந்து அழுதுட்டு இருந்தா ஆபீஸ்ல உள்ளவங்க என்ன தப்பா பாங்க. நானா உங்களை வெளியே போக சொல்ல முன்னாடி நீங்களா போறது நல்லது. சார் ப்ளீஸ் போங்க போங்க. என்ன சார் கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம்? கலெக்டர் ரங்கராஜன் இருக்காரா? அவரு 2 நாளைக்கு முன்னாடியே போயிட்டாரே. போயிட்டாரா? எங்க போயிட்டாரு? ஊருக்கு போறேன்னாரு, அப்படியே டூர் போறேன்னாரு. வர 1 மாசம் ஆகும்னாரு. அனுப்பிட்டாரா? அவரோட ஊர் எது? அவர் ஊர்லாம் எனக்கு தெரியாது சார். அட்ரஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு கொஞ்சம் சில்லறையை விட்டுட்டு வாங்கிட்டு போங்க. இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா? எடுத்துட்டு போயா? தேங்க்ஸ். டேய், ரங்கராஜ் சார் திடீர்னு ஊருக்கு போனதுல ஏதோ மர்மம் இருக்குது. இதை நாம விடக்கூடாது. வணக்கம்மா. யார் நீங்க? நாங்க ரங்கராஜன் சாரோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ, உள்ள வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல்ட்ரிங்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. வெளியே போயிருக்கா, இப்ப வந்துருவான். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்களே, நீங்க அவன் கூட படிச்சவங்களா? இல்லம்மா, பிளாட்ல எதிர் வீட்டுல இருக்கோம். ஓ, அப்ப நிச்சயதார்த்தத்துல நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நிச்சயதார்த்தமா? யாரோடது? ரெங்கராஜனுடையதான். கல்யாணத்துக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. பொண்ணு யாரு? அவன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? தஞ்சாவூர்ல பெரிய குடும்பம், ஒரே பொண்ணு, எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ், வசதியான இடம், நகைக்கடையே 4-5 இருக்கு. அடடே, நான் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். இருங்க, காபி கொண்டாடுறேன். ஏய், நான் அப்பவே சொல்லல, ரங்கராஜன் நாம நினைச்ச மாதிரி இல்லடா. அவன் அங்கிருந்து தப்பிச்சு வந்து இங்க அவங்க அம்மா கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். டேய், ரங்கராஜன் சார் வந்துட்டாரு. சார் என்னடா சாரு வந்துட்டான், வரட்டும். ஆச்சரியமா இருக்கு. நீங்க எப்படிங்க? என்ன சார் நீங்க கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு யாருக்குமே சொல்லாம வந்துட்டீங்க? திடீர்னு முடிவு பண்ணது. காரியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எது எப்படி இருந்தா என்ன? என்னது? கல்யாணத்துக்கு முன்னால அப்படி எப்படி சம் கனெக்ஷன் இருக்கதான் செய்யும். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அதுக்காக அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சட்டம் இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. ஆனா அந்த கனெக்ஷன்ல ஒரு குழந்தை இருக்கேன்னு நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை தப்பா சொல்லல, உங்க வயசுல அப்படி இருக்கிறது சகஜம்தான். வாட் டு யூ மீன்? எங்களோட தாயம்மாவுக்கு நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துச்சு. அது உங்க பேரை சொல்லி இருக்கீங்களான்னு கேட்டுச்சு. அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்னு தெரிஞ்சா? எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாது. கரெக்ட் கரெக்ட். டேய், சார் அப்படி மட்டும் இல்லைன்னு அப்பவே சொன்னேன்ல. அப்ப எப்படி தாயம்மா இவரோட குழந்தையாகும்? ஏன் குழந்தையா? டேய், அப்படிதான் அந்த அம்மா சொன்னாங்க. சொன்னாங்களே. டேய், அப்படி சொல்லல, சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன அவமானப்படுத்துறேன்னு வந்திருக்கீங்க? சார், நீங்க எங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன சந்தேகம், அதை கிளியர் பண்ணிக்கலாம் தான் வந்தோம். நாங்க வரோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி நாங்க சொன்னதை உங்க மனசுல வச்சுக்காதீங்க. உங்க அம்மாட்ட சொல்லுங்க நாங்க போயிட்டு வரோம்னு. ஏன் சார், இனிமே தாயம்மாவுக்கு அப்பான்னு யாரும் வரமாட்டாங்களா சார்? நான் வரட்டுமா? வரேன் சார். நீங்க தான் நல்ல. அப்புறம் எதுக்கு விடிய விடிய படிச்சுட்டு இப்படி விடிஞ்சதும் தெரியாம தூங்குறீங்க?
நான் இப்படி படிச்சாதான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி இதை விட பெரிய வேலை கிடைக்கும். உன்னை கல்யாணம் பண்ணவும் கௌரவமா இருக்கும். கடவுளுடைய அருளும் உன்னுடைய கடுமையான உழைப்பும் தான் நீ ஐஏஎஸ் பாஸ் பண்றதுக்கே காரணம். இங்க பாரு, நீ வேலையில சேர்ந்து மேலும் மேலும் முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கலெக்டர் ஆகி பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா எங்களால மறந்துட மாட்டீங்களா? எப்படி மறக்க முடியும்? எங்க அம்மா என் மேல எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்காங்களோ அதே அளவுக்கு உங்க அப்பாவும் நீயும் வச்சிருக்கீங்க. எங்க அம்மா இங்க இல்லாத குறை எனக்கு ஏற்படாம செஞ்சிட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களை, குறிப்பா ஒண்ணு என்னால மறக்க முடியுமா? வேண்டாம், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால முடியாதுங்க. நம்ம 2 பேருடைய நன்மைக்காக தான் சொல்றேன். என் வயிற்றுல வளர்ற நம்ம குழந்தைய சாகடிச்சுன்னு சொல்ல உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? இப்ப என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஊர் உலகத்துல யாரும் பண்ணாதே அவனை நான் பண்ண சொல்றேன். இப்பவே கல்யாணம், குழந்தை, குடும்பம்னா எனக்கு சரிப்பட்டு வராது. அடுத்த மாசத்துல இருந்து 1 வருஷம் ட்ரைனிங், அப்புறம் போஸ்டிங், அதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம். எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. அப்ப நான் இன்னும் 1 வருஷம் காத்துட்டு இருக்கணுமா? எஸ், அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், கருவிலேயே குழந்தைய கலைச்சிடுறது நல்லது. முடியாது, இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? உன் முடிவுல இருந்து உன்னை நீ மாத்திக்கலன்னா என் முடிவுல இருந்து என்ன நான் மாத்திக்க தயாரா இல்ல. என்னோட ஆசை எல்லாம் நான் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா உன்னை கைப்பிடிக்கணுங்கிறது தான். இடையில ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதுக்கு நான் மட்டும் தான் காரணம்னு சொல்ல முடியாது, நீயும் தான். இப்பவே நான் சொல்றதை கேட்காம நீ இப்படி அடம் பிடிச்சேன்னா நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ போற? எதுக்கும் ஒரு நாள் டைம் தர்றேன், யோசிச்சு சொல்லு. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. நான் போயிட்டு வரேங்க. அடுத்த மாசம் தான் ட்ரைனிங் சொன்னேன். ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி சில வேலைங்க இருக்கு. அம்மா வேற தனியா இருக்காங்க, போறதுக்கு முன்னாடி பாத்துட்டு போலான்னு. ஓஹோ, அப்ப இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு சொல்லு. என்னமோப்பா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். போயிட்டு வா. தேங்க்யூ சார். ஆமா, கல்யாணி எங்க? கோவிலுக்கு போனா. வரேன் சார். என் மக கல்யாணி கல்யாணம் ஆகாமலேயே ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டான்னு எனக்கு தெரிஞ்சது அன்னைக்கு என் நெஞ்சில பெரிய இடி விழுந்தது. ஒரு பள்ளிக்கூட வாத்தியாரோட மக ஒழுக்கங்கட்டவளாயிட்டாலே ஊரெல்லாம் எங்களை பார்த்து சிரிச்சது. நானும் அவளை அலட்சியப்படுத்தினா எப்படின்னுதான் எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிட்டேன். ரங்கராஜன் நல்ல குடும்பத்து பிள்ளை, படிச்சவர். அதனால்தான் அவர் மேல எனக்கு ஆழமான நம்பிக்கை இருந்தது. இருந்தாலும் எனக்கும் வயசாயிடுச்சே, திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிட்டா திக்கு இல்லாம என் மகளோட கதி என்ன ஆகுமோன்னு பயந்து போயிட்டேன். அதனால்தான் யோசிச்சேன், ரங்கராஜன்கிட்டயே குழந்தைய விட்டுட்டா பெத்தவனே தம் மகளை பார்த்தா பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேருமேன்னு நினைச்சேன். அதனாலதான் கல்யாணி கிட்ட கூட சொல்லாம குழந்தைய எடுத்துட்டு வந்தேன். ஆனா வந்த அவசரத்துல உங்க வீடுதான் அவன் வீடுன்னு நினைச்சு குழந்தைய வச்சுட்டு போயிட்டேன்.
குழந்தை இல்லாம கல்யாணியால இருக்கவே முடியல சார். அவ படுற வேதனையை என்னால பார்க்கவே முடியல சார். குழந்தைய தயவு செஞ்சு கொடுத்துருங்க சார். சார் நீங்க சொன்ன கதை ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏன் சார், உங்களுக்கு ரங்கராஜனுக்கும் ஏதாவது தகராறா? அவரை பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு கதை கட்டுறீங்களா? சார் மிஸ்டர் ரங்கராஜனே வந்து அந்த குழந்தை அவரு தான் ஒத்துக்கிட்டா நாங்க அந்த குழந்தைய கொடுத்துறோம். குழந்தையோட அப்பா மட்டும் இல்ல, அப்பாவும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து வந்து குழந்தைய கேட்டா உடனே நாங்க கொடுத்துறோம். அப்பாடா. முருகா. அப்பா வக்கீல பாத்தீங்களா? பார்த்தேம்மா. என்னப்பா சொன்னாரு? இந்த குழந்தை உன்னுடைய குழந்தைதாங்கிறதுக்கு என்ன சாட்சி? எங்க பிறந்தது, பிறந்த தேதியை பதிவு பண்ண சர்டிபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே இல்லைன்னு. அதனால வக்கீலும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பெற்றவன் நான் சாட்சியா இருக்கேனப்பா. பூமியில நடக்கிற நல்லது கெட்டதை நிலவு கூட தான் பாக்குது. அதனால அது சாட்சிக்கு வர முடியுமாம்மா? அப்பா குழந்தை என்னுடையதுங்கிறது உண்மை. உங்களுக்கு கேட்டீங்களாப்பா? கேட்டேம்மா. என்னப்பா சொன்னாங்க? குழந்தைக்கு அம்மான்னு இருந்தா அப்பான்னு ஒருத்தர் இருக்கணுமே, அது யாருன்னு கேட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து குழந்தைய கேட்டா தரோன்னு சொன்னாங்க. போகாத ஊருக்கு புது வழி சொன்னாங்களா? இல்லம்மா, நீ போய் சேர வேண்டிய ஊருக்கு தான் ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காங்க. அப்பா. என்னம்மா? அப்போ நான் போய் அவரை பார்க்கணுமா? இங்க பாருமா, உன் புருஷன், உன் குழந்தை, உன் எதிர்காலம், இத பத்தி நீயே நல்லபடியா ஒரு முடிவு எடுமா. யார் வேணுங்க? ரங்கராஜன் சார் இருக்கிறாரு, உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்ல. நடந்தது எதையும் நான் உங்க அம்மா கிட்ட சொல்ல வரல. அப்படி சொல்லணும்னு இருந்தா அன்னைக்கே வந்திருப்பேன். எதையும் ஞாபகப்படுத்தவோ உங்ககிட்ட உரிமை கொண்டாடவோ இப்ப நான் வரல. நீங்களா மனசு மாதிரி வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருந்தேன். உங்களை பார்க்கவே கூடாதுன்னு தான் இருந்தேன். எனக்கு குழந்தை வேணும். குழந்தை இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. நம்ம 2 பேரும் ஒன்னா போய் கேட்டாதான் குழந்தைய தருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தயவு செஞ்சு நான் தான் குழந்தையோட அப்பாங்கிற உண்மையை சொல்லி என் குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுங்க. நான் அன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட இருந்ததுக்கு வேலையா என் கூட வந்து நான் தான் குழந்தையோட அப்பான்னு சொல்லி என் குழந்தைய வாங்கி கொடுங்க. நீங்க இந்த ஒரு உதவியாவது செய்வீங்கன்னு தான் நம்பி நான் வந்திருக்கேன். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நான் குடிக்கிற மாட்டேன். என் கூட வந்து என் குழந்தைய வாங்கி கொடுத்துருங்க. வாங்க. வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் போன் பண்ணி உங்களை வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். தெரியுமே, உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்க அம்மா சொன்னாங்க. நீங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற குழந்தை என் குழந்தை தான். அன்னைக்கு நான் ஒத்துக்கலனாலும் இப்ப நான் சொல்றது உண்மைதான். கல்யாணிய நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தவறு நடந்து போச்சு. அன்னைக்கு அவன் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தா இந்நேரம் என் மனைவி ஆயிருப்பா.
இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில குழந்தையும் அவளையும் ஏத்துக்க முடியாது. அந்த குழந்தை உங்க கையில இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் தான். ஆமாமா, ப்ராப்ளம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருக்கலாம் இல்லையா? ஆமாமா. தயவு பண்ணி குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. எதுக்கு? வளர்க்கறதுக்கா? வளர்க்கறதுக்கு இல்ல, அனாதாசிரமத்துல சேர்க்கறதுக்கு. என்ன சார், நீங்க பெரிய மனுஷன் நினைச்சாலும் நாங்க வந்தோம். இனிமே தாயமாவை கேட்டு யார் வந்தாலும் கொடுக்க மாட்டோம். குட் பை. வாடா. தாயம்மா பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு. சரி சரி சீக்கிரம் அடு. நீங்க சொன்ன மாதிரியே குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்கோம். குழந்தைய தரீங்களா? என்ன அவங்க வந்துட்டாங்க. யாரா? அவங்க தான்டா. யாருடா? தாயமோடி அப்பா அம்மா. இப்போ என்னடா பண்றது? அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கேட்டாதான் குழந்தைய கொடுத்துறதா நாம தானடா சொன்னோம். ஏய், அவங்க பெத்தவங்கடா, நாம வளர்த்தவங்க. திடீர்னு தாயமா விட்டு பிரியணும்னா ஏண்டா, குழந்தை இல்லைன்னா வீடு விரிச்சோன்னு ஆயிடாது. குழந்தைய தர முடியாதுன்னு சொன்னா நம்ம தலையை எடுத்துருவாங்க. தம்பிகளா, தசரத சக்கரவர்த்தி எதனால செத்தார் தெரியுமா? புத்திர பாசம். ராமன் மேல அவர் வச்சிருந்த பாசம். ஆசை மனுஷனை அழிச்சிரும்பா, அடம் பண்ணாம குழந்தையை கொடுத்துருங்க. பெரிய தத்துவம் அத பேசுறாரு பாரு. ஆசையா அன்பா. சிசுபாலா, இந்த சிசு மேல வச்சிருக்கிறது பாசம் மட்டும் இல்ல, அதுக்கு மேல இங்க உயிரை வச்சிருக்கோம். இன்னொருத்தர் பொருளை உங்க பொருள்னு எத்தனை நாளைக்கு உரிமை கொண்டாட போறீங்க? நியாயமா வளர்ந்து நாளைக்கு என்னோட அப்பா யாருன்னு கேட்டா நாங்க 3 பேர் தான் சொல்லுவீங்களா? அது நல்லா இருக்குமா? நியாயமா கல்யாண பத்திரிக்கையில தகப்பு பேர் யார் பேர் போட போறீங்க? உங்க 3 பேர் பேரையும் போட போறீங்களா? மணவரையில கன்னிகாதானம் யார் பண்ணி கொடுக்க போறீங்க? 3 பேருமே பண்ணி கொடுக்க போறீங்களா? சீரியஸா சொல்றேன். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தைன்னு ஆகிட்டா வரப்போறவன் உங்களை மாதிரியே தாயமா வளர்ப்பான்னு என்ன நிச்சயம்? யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், தாயமா வளர்ந்த பிறகு தன்னை பெத்தவங்க வந்து கேட்டு நீங்க தரலங்கிற விஷயம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் தாயமா உங்ககிட்ட அன்பாவா நடந்துக்கும். நீங்க ஆசையா வளர்த்ததுக்கு அர்த்தம் இல்லாமலே போயிடுமே. அதனால குழந்தைய கொடுத்துறதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. அப்புறம் உங்க இஷ்டம். இனிமே நமக்குள்ள இந்த பார்க்கன் விஷயம் எல்லாம் வேண்டாம். எனக்கு 6 மாசம் நோட்டீஸும் வேண்டாம், உங்க வேலையும் வேண்டாம், உங்க சம்பளமும் வேண்டாம். குழந்தைய பெத்தவங்க கிட்ட கொடுத்துருங்க, நான் வர்றேன். குட் பை தாயமா. லோ 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 லோ. தாயமாவை நாங்க கூட ஆசையா வளர்த்துட்டோம். நீங்க தான் தாயமாவோட அம்மான்னு தெரிஞ்சிருந்தோம். நாங்க இவ்வளவு நாள் குழந்தை உங்ககிட்ட கொடுக்காம இருந்ததுக்கு காரணம் தாயமாக்கு அதோட அப்பா வேணுங்கிறது தான். மற்றபடி எங்க மனசுல வேற எதுவும் இல்லை.
எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களால தாயம்மாக்கு அப்பா அம்மா திரும்பவும் கிடைச்சிட்டாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாயம்மாவுக்காகவும் எங்களுக்காகவும் நீங்க 2 பேரும் சேர்ந்தே வாழணும். மிஸ்டர் ரங்கராஜன், உங்க மனைவி குழந்தையை விட்டு இனிமே நீங்க பிரியக்கூடாது. ப்ராமிஸ், ப்ளீஸ். ப்ராமிஸ். ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. வண்டியை நிறுத்துங்க. நான் இங்கே இறங்கிக்கிறேன். இனிமே நானும் என் குழந்தையும் உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டோம். வரோம். யாரோ 3 பேர் நம்ம குழந்தை மேல இவ்வளவு பாசமா இருக்கும்போது பெத்த அப்பா எனக்கு இல்லையே. அவங்க 3 பேர்கிட்ட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்னு தெரியுமா? உன்னையும் குழந்தையும் விட்டு இனிமே பிரிய மாட்டேன்னு. அந்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும்.